நாங்கள் சைக்கிள் பேரணி நடத்துவதாக இருந்தாலும் உதவுவார். நாங்கள் பன்னாட்டு இளைஞர் மன்ற மாநாடு வைத்தாலும் உதவுவார். நாங்கள் டெல்லிக்கு செல்ல வேண்டுமென்றாலும் உதவுவார். வைகோவினுடைய வீரத்தை பற்றி கேட்க வேண்டுமென்றால் அவருடைய போராட்டங்கள் சொல்லும். வைகோவுடைய போராட்ட குணத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் முல்லை பெரியார் அணை சொல்லும். வைகோவின் உருவத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் வலம்புரி ஜான் சொல்லும். வைகோவினுடைய பயணத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மாவீரர் திலகம் பிரபாகரன் சொல்வார். அப்படி பெயர் பெற்ற எங்கள் மாணவர் போராட்டத்திற்கு தொடர்ந்து உதவி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் வைகோ அவர்கள் இப்போது பேசுவார். தாயக கனவினில் சாவினை தெளிவிய சந்தன பேழைகளுக்கு வீர வணக்கம். எத்தகைய வீறு கொண்ட புரட்சி கதிர்கள் இந்த மண்ணின் இளம் தோழர்களிடம், இள நங்கைகளிடம், மாணவ செல்வங்களிடம் ஊடுருவ வேண்டும் என்று நான் நெடுநாட்களாக வேட்கையுற்று ஏங்கிக் கிடந்தேனோ, அந்த ஏக்கம் நிராசையாக போய்விடாது. அது என் வாழ்நாளிலேயே, என் கண் முன்னாலேயே இந்த தாய் தமிழகத்திலே நான் காண்பேன் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்ற விதத்தில் இங்கே எனக்கு முன்பு உரையாற்றிய தம்பி பிரபாகரனின் பேச்சும், அதில் தெரித்த கனல் தெரிக்கும் சவுக்கடிகளும், அதற்கு நீங்கள் எழுப்பிய கர ஒலிகளும் என்னை ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னைய மாணவர் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்றிருக்கிற உங்கள் போராட்டக் களங்களை தம்பி திருமுருகன் காந்தி கடற்கரையிலே நடத்துகின்ற அறப்போர்க்கள நிகழ்வுகளை விண்ணலைகள் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற இமயம் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் என் இனிய சகோதரர் இமயம் ஜெபராஜ் அவர்களே, மாணவர்களுக்கு ஆபத்து ஏதாவது வருகிறது அல்லது எத்தர்களால், இன எதிரிகளால் இடர் விளையக்கூடும் என்று நான் கவலைப்படுகிற போதெல்லாம் உங்களை பாதுகாப்பதற்கு யாரை நான் அனுப்பி வைப்பேனோ, யாரை களங்களிலே எதற்கும் அஞ்சாது நின்று போராடுகிற என் இளவலாக கருதுகிறேனோ, அத்தகைய என் இனிய இளவல் மல்லை சத்யா அவர்களே, தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான கருத்தோட்டமும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அறிவார்ந்த மக்களிடத்தில் தமிழ் இனத்தினுடைய விடுதலை எண்ண ஓட்டத்தை செலுத்தக்கூடிய திறமை பெற்றிருக்கின்றவரும், பல நிகழ்ச்சிகளில் என்னை நிறைவாக உரையாற்றச் சொல்லும்போது நான் மறுத்து, தம்பி நீங்களே உரையாற்றுங்கள், நாங்கள் பின்னால் இருக்கிறோம் என்று பல நிகழ்ச்சிகளிலே அழைத்து நான் பேசச் சொல்லிய, பெர்லினிலே நடைபெற இருக்கின்ற அந்த விசாரணை அமர்வுக்கும் செல்ல இருக்கிற மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற தமிழ் தேச பொது உடைமை கட்சியினுடைய தலைவர் தோழர் மணியரசன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய
மதுரை சட்டக்கல்லூரி மாணவர் ஐயாத்துரை அவர்களே, இங்கே நன்றி உரை ஆற்றிய முக்கடல்கள் சங்கமிக்கின்ற குமரியில் எழுமின் விழுமின் என்ற சொற்களை தந்த விவேகானந்தர் சிலையாக உயர்ந்து நிற்கின்ற அந்த பாறையில் எந்த விவேகானந்தர் கொழும்பில் இருந்து கண்டிக்கு செல்லுகின்ற வழியில் சிங்களவர்கள் பௌத்த வெறியர்கள் செருப்பாலும் கல்லாலும் அடித்தார்களோ அந்த விவேகானந்தர் பாறையில் ஈழத்தமிழர்களுக்கு கொடுமை இழக்கும் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளின் கூட்டுச் சதியான காமன்வெல்த் மாநாட்டை எதிர்த்து வீர முழக்கமிட்டதற்காக காவல்துறையினுடைய சிறப்பு படை அணியால் மிருகத்தனமாக தாக்கப்பட்டவர்களில் ஒருவரான மாணவ செல்வன் பிரபாகரன் அவர்களே, இங்கே உரையாற்றிய தங்கை அறிவு மாதினி அவர்களே, தடைகளை உடைத்து தாய் தமிழகத்திலே இந்த நூல் வெளியிடப்படுகிற நிகழ்வுக்கு அன்போடு வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருக்கின்ற தமிழ் இளைஞர் வெளியீட்டகத்தின் சார்பிலே வந்த வாழ்த்துரையை இங்கே வாசித்த மாணவர் கௌதமன் அவர்களே, சகோதரி அப்பல்லோ குமரி விஜயகுமார் அவர்களே, மாணவ செல்வங்களே, ஊடகவியலாளர்களே, பத்திரிகையாளர்களே, வணக்கம். தமிழ்நாட்டின் தலைநகரில் ஈழ விடுதலை குறித்த உரையாற்றுவதற்கு அரங்கங்கள் தரப்படுவதில்லை, மண்டபங்கள் தரப்படுவதில்லை. ஆனால் எப்படி மன்னார் மறை மாவட்டத்திலே ராயரோசேப்பு ஈழத் தமிழர்களுக்காக குற்றுயிரும் குலையுருமாக வதைப்பட்ட தமிழர்களுக்காக நிழலும் இடமும் கொடுத்து குரலும் எழுப்புகிறாரோ அதை போல இந்த இடத்தை, இந்த அரங்கத்தை தந்துதவிய தேவாலய திருச்சபையினருக்கு மாணவர்கள் சார்பிலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நீந்தி கடந்த நெருப்பாறு என்ற நூல் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும். தமிழ்நாடு மாணவர்கள் கூட்டமைப்பின் சார்பில், தமிழ்நாடு இளைஞர் மாணவர் கூட்டமைப்பின் சார்பில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டுமென்று கவிஞரும் மாணவருமான தம்பி பாரி மைந்தன் அலைபேசியிலே என்னிடத்திலே வேண்டுகோள் விடுத்தார். நான் அவசியம் வருகிறேன் என்று கூறினேன். எந்த நாளிலே நடத்தலாம் என்கிற போது நான் நவம்பர் 29 உங்களுக்கு வசதிப்படுமா என்று கேட்டேன். எந்த அரங்கத்திலே நடத்தப் போகிறீர்கள் என்று வினவினேன். நாங்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்றார். நேற்று முன்தினம் நீந்தி கடந்த நெருப்பாறு அரவிந்தகுமாரன் படைத்த நூலை என்னிடம் தந்தார். நேற்று மாலை 3 மணிக்கு மேல் அந்த நூலை படிக்கத் தொடங்கினேன். அதற்கு மத்தியில் வழக்கறிஞர் தமிழினியன், அம்பேத்கர் மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர், அவருடைய துணைவியார் வழக்கறிஞர் பிரேமா அவர்களின் அருமை மகள் ஞானபானு, அதைப் போலவே வழக்கறிஞரான குபேந்திரன் திருமண விழா, பௌத்த நெறிப்படி பச்சையப்பன் கல்லூரி வளாகத்தில் இருக்கின்ற அறக்கட்டளை அண்ணா அரங்கத்திலே நடைபெற்ற நிகழ்வுக்கு சென்று
அந்த திருமண விழாவில் நான் கலந்து கொண்டு அங்கே வாழ்த்துரைத்துவிட்டு இரவில் இல்லத்துக்கு சென்று இந்த நூலை படித்து முடிக்கிற பொழுது விடிகாலை 4 மணி ஆகிவிட்டது. இது முழுமையாக படித்து முடித்தேன். நான் கிராமத்திலே பிறந்து கிராமத்து பள்ளியில் கூரை பள்ளியிலே படித்தவன். நான் பள்ளி இறுதி வகுப்பு முடிக்கின்ற வரை மின் விளக்கு எங்கள் கிராமத்திலே கிடையாது. அரிக்கன் லாந்தல் வெளிச்சத்தில் தான் நான் படித்தேன். நான் சின்ன வயதில் நாவல்கள் படிக்கின்ற ஆர்வத்தை பெற்றேன். 5 வகுப்பு 6வது வகுப்பு இருக்கிற பொழுதே அதிகமான பக்கங்களை கொண்டிருக்கின்ற பெரிய எழுத்து மகாபாரதம் நான் படித்தேன். 13ஆம் போர்ச்சருக்கம் அபிமன்யு வதைபடலம் என் மனதை கவர்ந்தது. அதன் பின்னர் அந்த நாட்களில் சின்ன வயதாக இருக்கிற காரணத்தினால் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் என்னுடைய மர்ம நாவல்களை கொஞ்ச நாள் படித்தேன். அதனை அடுத்து கல்கியினுடைய தொடர் நாவல்கள், சரித்திர கதைகள் கல்கியிலே வந்து கொண்டது. எங்கள் இல்லத்துக்கு கல்கி வார வாரம் சந்தா செலுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்தது. அது மொத்தமாக தொகுக்கப்பட்டிருக்கும். ஆண்டு பூராவும் வருகிற பழைய கல்கி புத்தகங்கள். அதிலே நான் பார்த்திபன் கனவை படித்தேன். அதிலே நான் சிவகாமியின் சபதத்தை படித்தேன். அதிலே நான் பொன்னியின் செல்வனை படித்தேன். இந்த மண்ணின் மீதும் இந்த தமிழ் இனத்தின் மீதும் இந்த வீர வரலாற்றை குறித்தும் என் நெஞ்சில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய 2 நூல்கள், ஒன்று சிவகாமியின் சபதம், இன்னொன்று பொன்னியின் செல்வன். அந்த காலகட்டத்தை அடுத்து 8வது வகுப்பு படிக்கிற பொழுது அகிலனுடைய நெஞ்சின் அலைகளை படித்தேன். அந்த நாட்களில் 9வது வகுப்பு படிக்கிற பொழுது ஸ்ரீ மொழிபெயர்த்த காண்டேகருடைய அனைத்து நாவல்களையும் படித்தேன். அதில் கிரௌஞ்சவதம், அதில் வருகின்ற கதாபாத்திரம் திலீபன், அற்புதமான காவியம். மராட்டிய எழுத்தாளர் காண்டேகர். காண்டேகருடைய எழுத்தோட்டத்தை பிரதிபலிக்கின்ற விதத்தில் தனித்தன்மையோடு எழுதினார் டாக்டர் மூவா. தம்பிகளே தங்கைகளே, அந்த நாட்களில் கல்லூரி மாணவர்கள் கையிலே மூவாவினுடைய நாவல்கள் இருக்கும். கள்ளோ காவியமோ அல்லது கரித்துண்டு இந்த நாவல்கள் இருக்கும். அப்பொழுது அந்த மாணவர்களிடத்தில் ஒரு தேடல் இருந்தது. தொலைக்காட்சி கிடையாது, வேறு பொழுதுபோக்கு கிடையாது, கவர்ந்து இழுக்கக்கூடிய வேறு விதமான சிந்தனைகள் கிடையாது, மது கிடையாது, மயக்கம் தருகின்ற நிகழ்வுகள் கிடையாது, ஒழுக்க கட்டுப்பாடுகள் இருந்தன. ஆனால் மாணவர்கள் தேடி படிக்கின்ற நூல்களில் மூவாவின் நூல்கள் இருந்தன. அதற்கு அடுத்த கட்டத்திற்கு வந்தேன். பள்ளி இறுதி நாட்களில் அண்ணாவின் நூல்கள். ஆக எழுத்துக்கள் மனதை வார்ப்பிக்கின்றன என்ற விதத்தில் நான் படிக்க ஆரம்பித்தேன். அதில் சோழர்களினுடைய அந்த வரலாற்றையும் பல்லவர்களினுடைய வரலாற்றையும் படிக்கிற பொழுது என் மனதிலே ஏற்பட்ட தாக்கம், நான் பழையாறையில், தஞ்சையில், நாகையில், கடல் அலைகளில், மன்னாரில், மாதோட்டத்தில், இலங்கையில் உலவுவதை போன்ற ஒரு பிரம்மையை, என்ற எண்ணத்தை அந்த பொன்னியின் செல்வன் நூல் எனக்கு ஏற்படுத்தியது. அதைப் போலவே மாமல்லபுரத்திலே சிற்பிகளினுடைய உளிகள் எழுப்பிய ஓசை, செதுக்கப்பட்ட சிற்பங்கள், மாமல்லபுரத்தினுடைய குதிரைகளிலே வருகின்ற மாமல்ல இளவரசரும் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த காஞ்சிபுரம், அது தலைநகரம். அப்பொழுது நர்மதைக்கு தெற்கே வரமுனைந்த ஹர்ஷ சக்கரவர்த்தியை, ஹர்ஷவர்த்தனனை நர்மதையின் கரையிலேயே தோற்கடித்தான் 2ஆம் புலிகேசி. ஹர்ஷவர்த்தனருடைய படை நீங்கள் 6வது வகுப்பு சரித்திர புத்தகத்திலே படித்தால் ஹர்ஷன் மிகப்பெரிய பேரரசன். அவனை தெற்கே வரவிடாமல் தடுத்தவன் 2ஆம் புலிகேசி, சாளுக்கிய பேரரசன். அவன் படையெடுத்து வந்தான், காஞ்சியை முற்றுகையிட்டான். இது உண்மை சம்பவம். முற்றுகை இட்டதற்கு பிறகு காஞ்சி மாவட்டத்திலே அந்த பல்லவ நாட்டில் இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்களை எல்லாம் உடைத்தான்.
ஊர்களுக்கு தீயிட்டான், சிற்பிகள் கைகால்களை வெட்டி போட்டான், கொடுமைகள் செய்துவிட்டு போனான். மணிமங்கலம் போர்க்களத்தில் மகேந்திர பல்லவர் தடுக்க முயன்ற யுத்தத்திலே விசக்கத்தி பாய்ந்த நிலையிலே காயப்பட்டார். அப்பொழுது மாமல்ல இளவரசர் பரஞ்சோதி திருச்செங்கட்டாங்குடி என்கின்ற சோழ நாட்டிலே இருந்து வந்தவன். அவன் மிகச்சிறந்த வீரன். அவன் தளபதியாகிறான். புலிகேசியை உள்ளே நுழைய விடாமல் வடபெண்ணை ஆற்றங் கரையிலேயே 8 மாதம் தடுத்து வைத்திருந்தார் ராஜதந்திரத்தினால். இதெல்லாம் உண்மை சம்பவங்கள். ஆனால் கடைசியில் பல்லவ நாட்டையே சூறையாடி தீயிட்டு கொளித்து விட்டு போனான். அப்பொழுது அவர் எழுதுவார், நீங்கள் யுத்தகலத்துக்கு இப்பொழுது போக வேண்டாம், ராஜதந்திரத்திலே வென்று விடுவேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த மகேந்திர பல்லவர் கடிதம் எழுதியிருக்கிறார். திருச்செங்கட்டாங்குடிக்கு வந்து பரஞ்சோதியின் வீட்டுக்கு போய்விட்டு மாமல்லரும் பரஞ்சோதியும் வருகிறார்கள். அப்பொழுது எதிரிலே வேகமாக பல்லவ நாட்டு வீரர்கள் வருகிறார்கள். புழுதி படலம் தெரிகிறது. சக்கரவர்த்தியினுடைய கடிதத்தை பரஞ்சோதியிடம் கொடுக்கிறார்கள். அந்த கடிதத்தில் பரஞ்சோதி, அடிக்கடி நீங்கள் தவறே செய்தது கிடையாதா என்று என்னை கேட்டாய். நான் கர்வபங்கமுற்ற நிலையிலே, உள்ளம் உடைந்த நிலையில் எழுதுகிறேன். பல்லவ நாட்டின் எதிர்காலத்தை உன் கைகளிலே ஒப்படைத்துவிட்டு யுத்தத்துக்கு போகிறேன். நான் திரும்பி வருவேன் என்று சொல்ல முடியாது. பெரும் அழிவை செய்துவிட்டு போகிறான். நீ என் மகனோடு இருந்து அவனை காப்பாற்று என்று எழுதிய கடிதத்தை பரஞ்சோதி படித்தான். மாமல்லர் படித்தார். குதிரைகள் நின்றன, வீரர்களின் ஓசை நின்றது, காற்று நின்றது, இலைகள் அசையவில்லை, எல்லாம் அசைவற்று நின்றது என்று கல்கி அதிலே எழுதியிருப்பார். அதன் பின்னர் படையெடுத்து செல்ல வேண்டும் என்று துடிப்பான். மரணப்படுக்கையில் இருக்கிறார் மகேந்திர பல்லவர். தம்பி பிரபாகரன் ஜனவரி 15 நாங்கள் வாக்கெடுப்புக்கு போகிறோம் என்ற போது அனுபவப்பட்டறையிலே பல அனுபவங்களை பெற்ற ஒரு அண்ணனாக உங்களிடம் இதை சொல்லுகிறேன். அன்றைக்கு பரஞ்சோதி துடித்ததைப் போல, மாமல்லர் துடித்ததைப் போல, நரசிம்ம பல்லவன் துடித்ததைப் போல நீங்கள் துடிக்கிறீர்கள். அப்பொழுது மகேந்திர பல்லவர் சொன்னார், வேண்டாம், எதிரியின் படைபலம் அதிகம். அவன் நம்மை விட பல மடங்கு படைகள் வைத்திருக்கிறான். அவனை இப்பொழுது எளிதிலே தோற்கடித்து விட முடியாது. அதற்கு ஆயத்தம் செய்யுங்கள். முழு படைகளை தயாரித்து கொண்டு ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் தெற்கே எதிரி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பாண்டிய நாடு பகை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றாக திரண்டு கொண்டு நீங்கள் அதற்கு பிறகு படையெடுத்து செல்லுங்கள். நான் சொல்வது கசப்பாக உங்களுக்கு இருக்கலாம் என்று மகேந்திரர் சொன்னார். மகேந்திர பல்லவர் இறந்து போனார். 9 வருடங்களுக்கு பிறகு வாதாபிக்கு படையெடுத்து சென்றார்கள். நரசிம்ம பல்லவனும் பரஞ்சோதியும் படையெடுத்து சென்றார்கள். சாளுக்கிய படைகளை தோற்கடித்தார்கள். வாதாபியை தீயிட்டு கொளுத்தினார்கள். வெற்றி தூணை நிறுவினார்கள். ஜெயஸ்தம்பம் நிறுவப்பட்டது. இது உண்மை சம்பவம். அதை போலத்தான் தம்பிகளே, நான் ஏதாவது ஆலோசனை சொல்வதாக இருந்தால் நான் ஒரு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவன் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். தமிழ்நாடு மாணவர்கள் கூட்டமைப்புக்கும் சொல்லுவேன், பங்கெடுத்திருக்கக்கூடிய இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சொல்வேன், துளி அளவும் என் இயக்கத்துக்கு உங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது. என் களத்துக்கோ தேர்தல் களத்துக்கோ எங்கள் இயக்கத்துக்கோ நீங்கள் வாருங்கள் என்றோ ஆதரியுங்கள் என்றோ ஒருபோதும் நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு அரசியல் கட்சிகளிலே ஏதாவது விருப்பம் இருந்தால் அந்த கட்சிகளிலே நீங்கள் தாராளமாக பணியாற்றலாம். ஒருபோதும் உங்களை என் இயக்கத்துக்கு பயன்படுத்த நான் விரும்ப மாட்டேன். மாணவர் கூட்டமைப்பு மாணவர் கூட்டமைப்பாகவே இருக்கட்டும்.
அதிலே ஒரு சில தம்பிமார்களுக்கு எங்கள் இயக்கத்திலே பற்றிருந்தால் அது இருக்கட்டும், அதை நான் தடுக்கவில்லை. உங்களுடைய முத்திரையில் கார்த்திகை பூக்களை, செங்காந்தள் மலர்களை பொறித்திருக்கிறீர்கள். இந்த மாணவர் கூட்டமைப்பு என்பது SFT, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது ஈழ விடுதலைக்காக தாய் தமிழகத்திலே மான உணர்வினுடைய வெளிப்பாடாக இந்த இளம் மாணவர் பட்டாளத்தை ஒருங்கிணைத்து கொண்டு செல்லக்கூடிய கள முனையாக இது திகழட்டும். உங்களுக்கு நிழலில் இருந்து கொண்டு, இருட்டில் இருந்து கொண்டு நாங்கள் உதவுகிறோம். எங்கள் முகத்தை காட்டிக்கொள்ள நான் விரும்பவில்லை, எங்கள் முகவரியை காட்டிக்கொள்ள நான் விரும்பவில்லை, எங்கள் இயக்கத்தை காட்டிக்கொள்ள நான் விரும்பவில்லை. உங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்பதால் ஆலோசனை கூட்டத்துக்கு நான் தந்தேன். எங்கும் இடம் கிடைக்காவிட்டால் இந்த தாயகம் உங்களுக்கு இடம் கொடுக்கும். ஆகவே தொடக்கத்திலேயே எங்காவது எந்த ஒரு தோழனுக்காவது இந்த அரங்கத்தில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களில் எவரையாவது மறுமலர்ச்சி திமுகவினுடைய அரசியல் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற மலிவான எண்ணம் எனக்கு துளியும் இல்லை. அதை கடந்து இந்த தமிழ் இனத்தினுடைய விடியலை பற்றிய கவலையோடு உங்கள் முன் நான் நிற்கின்றேன். இங்கே தங்கை அறிவு பேசுகிற பொழுது அந்த தொடக்க நிகழ்ச்சியை சொன்னபோது அதுதான் இந்த புதினத்தின் நீந்தி கடந்த நெருப்பாற்றினுடைய முதலாவது அங்கத்திலே வருகிறது. பரமசிவ அண்ணாவியார், பார்வதி அம்மாள், கணவன் மனைவி, அவர்களுக்கு நல்ல காணி இருக்கிறது, நிலம் இருக்கிறது. அவர்கள் தோட்டத்திலே மிளகாய் செடிகள் விளைகின்றன, தண்ணீர் இறைப்பதற்கான வசதி இருக்கிறது, செங்காரி பசுமாடு இருக்கிறது. வளமையான குடும்பம்தான். 2 பிள்ளைகள், பரமசிவத்துக்கு 2 மகன்கள். மூத்த மகன் சங்கரம் சிவம், அவன் களமுனையிலே இருக்கிறான். விடுதலை புலிகளினுடைய படை அணியிலே ஒரு தளபதிக்கு கீழே துணையாக நின்று துணை தளபதி என்ற நிலையிலே இருந்து போராடுகின்ற ஒரு பொறுப்பான தலகர்த்தனாக அந்த சிவம் அங்கே இருக்கிறான். அவன் பெயர், முழு பெயர் சங்கர சிவம். அவனது தம்பி சுந்தர சிவம். இந்த நாவல் நடிகளும் சிவம் என்று குறிப்பிட்டால் மூத்தவனை குறிப்பிடும், சுந்தரம் என்று குறிப்பிட்டால் இளையவனை குறிப்பிடும். அந்த இல்லத்துக்கு அருகே அவர்களுக்கு உதவுவதற்கு வந்திருக்கிற குடும்பம் மலையக தமிழர் குடும்பம். மலையக தமிழர்கள் இங்கே இருந்து பிரிட்டிஷ் தோட்ட முதலாளிகளை அழைத்து செல்லப்பட்டவர்கள், காடு திரித்தி மேடாக்கியவர்கள், தேளும் நட்டுவாக்காலியும் பாம்பும் ஊறி திறந்த காடுகளை திருத்தி ரத்தத்தை வியர்வையாக கொட்டி உயிர்களை பலி கொடுத்து அதை பொன் விளைகின்ற பூமியாக்கி ரப்பர் தோட்டங்கள், தேயிலை தோட்டங்கள், காப்பி தோட்டங்களாக ஆக்கி தந்த தமிழ்நாட்டு தமிழர்கள். இவர்கள்தான் தமிழக வம்சாவளி தமிழர்கள். தம்பிகளே, இந்த கூட்டம் ஒரு 10,000 பேர் கொண்ட கூட்டம் அல்ல. ஆனால் எங்கள் இயக்கத்தில் என்னோடு கரம் கோர்த்து தொடக்கத்தில் 93 வந்த நாஞ்சில் நாடு தந்த குமரி மாவட்டத்திலே மாவட்ட செயலாளராக இருந்து உயர்நிலைக்குழு உறுப்பினராக இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் உயிர் சகோதரர் ரத்தனராஜ் அவர்கள் இன்று மாலை 4:30 மணிக்கு இறந்து விட்டார். நான் நாளை காலை கோவையிலே கலந்து கொள்ள இருந்த 2 திருமண நிகழ்ச்சிகளுக்கு செல்ல இயலாது. அவர்கள் பெரிய அளவிலே அந்த குடும்பத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். நான் வர இயலாது என்று சொன்னபோது என் கடமை அவர்கள் உணர்ந்தார்கள். நான் மாலை விமானத்திலேயே நான் செல்ல வேண்டியவன், மதுரை சென்று இரவிலேயே நான் நாகர்கோவிலுக்கு செல்ல வேண்டியவன். ஆனால் நீங்கள் ஏற்பாடு செய்திருக்க நிகழ்ச்சிக்கு மல்லை சத்யாவை அழைத்து நீங்கள் பேசிவிட்டு வாருங்கள், நான் செல்ல இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நான் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் மாணவர்கள் என்பதனால், நீங்கள் எவ்வளவோ ஒரு நல்ல லட்சிய தாகத்தோடு இந்த நூல் வெளியீட்டு விழாவை நீங்கள் நடத்துகிற காரணத்தால், இந்த நூல் தமிழீழ விடுதலைக்கான ஒரு படை கருவி என்று நான் கருதுகிற காரணத்தால் நான்
உங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதற்கு பிறகு நான் கன்னியாகுமரி மாவட்டத்தின் அந்த அடக்க நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்ற எண்ணத்தோடு இங்கே நான் வந்திருக்கின்றேன். இது ஒளிநாடாவிலே பதிவு செய்யப்படுகிற காரணத்தினால் இது யூடியூபிலே வரலாம், அல்லது இதை குறுந்தட்டாக்கி உங்கள் மூலமாக மாணவர்களுக்கு கொடுக்கலாம் என்ற எண்ணத்திலே பேசுகிறேன். நான் உங்களுக்கு படை கருவிகளை தயாரித்து கொடுக்கிறேன். நான் உமர் முக்தார் படத்தை விரும்பி விரும்பி பார்க்கிறவன். மதரசா பள்ளியிலே சொல்லிக் கொண்டிருந்தவர் உமர் முக்தார். ஆனால் வயது முதிர்ந்த காலத்தில் அந்த லிபிய நாடு அடிமை சங்கிலிகளால் பூட்டப்பட்டிருந்த பொழுது இத்தாலிய சர்வாதிகாரி பெனிட்டோ முசோலியினுடைய காலடியிலே நசுக்கப்பட்டு கிடந்த பொழுது அந்த விலங்குகளை உடை தெரிவதற்காக மதரசா பள்ளியிலே இருந்த உமர் முக்தார் ஆயுதமேந்தி பாலைவன மணலிலே புறவிகளை செலுத்திக் கொண்டிருந்தார். அது என் இதயத்தை கவர்ந்திருக்கிறது. நான் உமர் முக்தாரை போல ஆயுதம் ஏந்த போவதாக நான் சொல்லவில்லை. ஆனால் உமர் முக்தார் தன்னுடைய இறுதி நாட்கள் வரையிலே எப்படி அந்த இளைஞர்களை தயார்படுத்துவதற்கு தன் வாழ்க்கையை பயன்படுத்தினானோ அதை போல பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே இருப்பவன் நான். அதனால் தான் தேர்தலில் போட்டியிடாமல் நாங்கள் களத்தை விட்டு வெளியே வந்தபோது ஈழத்தில் இனக்கொலை இதயத்தில் ரத்தம் என்ற குறுந்தட்டை தயாரிக்க 1 மாத காலம் இரவு பகலாக பாடுபட்டேன். ஜினோசைட் ஆஃப் ஈழம் தமிழ்ஸ் ஹார்ட்ஸ் ப்ளீட் என்று ஆங்கிலத்தில் தயாரிக்க கிட்டத்தட்ட 20 நாட்கள் பாடுபட்டேன். லட்சக்கணக்கான பிரதிகளை எடுத்துக்கொண்டு வந்து ஒவ்வொரு கல்லூரி வாயிலிலும் நின்று கொண்டு, ஒவ்வொரு கல்லூரியினுடைய வாசலுக்கு வெளியில் நான் நின்று கொண்டு ஒவ்வொரு மாணவன் மாணவி கையில் கொடுத்தேன் லட்சக்கணக்கான பிரதிகளை. எல்லா கல்லூரிகளுக்கும் சென்றேன், தமிழ்நாடு புறாவிலும் சென்றேன். தமிழக மக்களிடம் லட்சக்கணக்கான பிரதி எங்கள் சக்திக்கு பொருட்செலவு, எங்கள் சக்திக்கு மீறிய பொருட்செலவிலே செய்தேன். அதன் பிறகு தஞ்சையிலே வழக்கறிஞர்கள் சங்கம் என்னை அழைத்தது பேசுவதற்கு. நான் விரும்பி கொடுத்த தலைப்பு சுய நிர்ணய உரிமையும் பொது வாக்கெடுப்பும் என்ற தலைப்பு. 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அதை குறுந்தட்டாக்கி இருக்கிறேன், அதை நூலாக்கி இருக்கிறேன். இமயம் தொலைக்காட்சி 2 முறை அந்த உரையை வெளியிட்டது. ஆனால் உங்களை போன்ற மாணவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அதை அதனுடைய சில பகுதிகளை மாத்திரம் சுருக்கி பிரசல்ஸிலே நான் பேசிய ஆங்கிலத்தில் ஆற்றிய உரையையும் சேர்த்து 1 மணி நேரத்துக்குள்ளாக வரக்கூடிய குறுந்தட்டாக ஆக்கியிருக்கிறேன். அதிலே பிரசல்ஸில் நான் ஆங்கிலத்தில் ஆற்றிய உரை மாவீர மகன் பாலச்சந்திரனின் அந்த முகத்தையே சித்திர படமாக ஆக்கி சின்னஞ்சிறு குழந்தைகளை 500க்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு வந்து முகத்திலே பதித்து மதுவிலக்கு பிரச்சார நடைபயணத்தின் நிறைவு நிகழ்ச்சியில் மறைமலை நகரில் வைத்த அந்த காட்சியை அதிலே பதிவு செய்திருக்கிறேன். அது ஒரு 7 நிமிடம். பிரசல்ஸ் பேச்சு ஒரு 17 நிமிடம் ஆங்கிலத்திலே ஆற்றிய உரை. தஞ்சை பேச்சில் ஒரு 15 நிமிடம். இதை நான் உங்களுக்கு ஒரு ஆயுதமாக ஆக்கியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் என்னுடைய சக்திக்கு ஏற்ற விதத்தில் நான் அரசியலையோ தேர்தலையோ பற்றி கூட கவலைப்படாமல் இந்த குறுந்தட்டு மக்களுக்கு போய் சேரட்டும் என்று பல்லாயிரக்கணக்கான குறுந்தட்டுக்கள் இலவசமாக கொடுத்திருக்கிறேன். அதை சின்னஞ்சிறு நூலாக்கி இலவசமாக கொடுத்திருக்கிறேன். இவையெல்லாம் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இளைஞர்களுக்கு, தமிழக மாணவர்களுக்கு பயன்படட்டும் என்று. அது 2 குறுந்தட்டுகளும் ஈழத்தில் இனக்கொலை குறுந்தட்டு, அது தமிழகம் புறாவிலும் போயிருக்கிறது. ஆனால் இது அந்த அளவுக்கு செல்லவில்லை. இதை கொண்டு போய் சேருங்கள். அதில் மதிமுக என்ற பெயரே இருக்காது, எங்கள் தேர்தல் சின்னமே இருக்காது, மறுமலர்ச்சி திமுக என்ற பெயர் கூட அதிலே உச்சரிக்கப்படாது எந்த இடத்திலும். இதை விட நான் என்ன செய்ய முடியும்? நான் உங்களை போன்ற தம்பிமார்களிடம், மாணவர்களிடம் நான் எதிர்பார்ப்பது காரணம், உங்களிடம் சுயநலம் இருக்காது, உங்களிடம் பொறாமைகள் இருக்காது, உங்களிடம் தன்முனைப்பு இருக்காது, லட்சிய தாகம் இருக்கும், வீரம் இருக்கும், உறுதி இருக்கும், அச்சமில்லாத தன்மை இருக்கும். உங்களை வார்ப்பித்தால் லட்சியத்திலே வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையில் தான் உங்களோடு வந்து நான் நிற்கிறேன். அந்த பரமசிவ அண்ணாவியார் பார்வதி வீட்டிலே செங்காரி பசு பால் கறக்கிற நேரத்திலே பால் குறைந்ததுக்கு ஒரு விளக்கம் தந்தாரே அரவிந்த் குமாரன் எழுதியிருப்பது தான். இரவெல்லாம் எரிகணை வெடியோசை, அந்த வெடியோசையிலே கலங்கி போன காராம்பசுவினுடைய பாலும் குறைந்து விட்டது போலும் என்று எழுதியிருப்பார்.
அந்த முதலாம் அங்கத்தின் தொடக்கத்திலேயே இந்த வெடியோசை காரணமாக அதிகாலை வேளையிலே புள்ளினங்கள் எழுகின்ற அந்த கலகலப்பு சத்தத்தை காணோம். இலைகள் கூட அசைவதாக காணோம். அதனால் தான் நான் சிவகாமியின் சபதத்தின் காட்சியை கொண்டு வந்து உங்களுக்கு காட்டினேன். இந்த வாழ்க்கை தொடங்குகிறது. மலையக தமிழர்களை பற்றி சொன்னேன் அல்லவா, அங்கிருந்து சென்றவர்கள். இது அடிப்படை புரியாமல் இந்த கடற்கரையிலே வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒப்பந்தத்தை விடுதலை புலிகள் மீது திணித்ததற்கு பிறகு, அவர்கள் மீது திணித்து ஒப்பந்தத்தை அவர்கள் ஏற்கவில்லை, பிரபாகரன் ஏற்கவில்லை, நான் நெஞ்சால் போற்றுகிற தலைவர் ஏற்கவில்லை. ஆனால் இந்திய அரசு அவர்கள் மீது திணித்தது. இந்திய அரசோடு இந்திய மக்களோடு நாங்கள் மோதிக்கொள்ள விரும்பவில்லை, நாங்கள் ஆயுதத்தை நீட்ட விரும்பவில்லை. ஆனால் என்னை அங்கே கொண்டு போகாமல் நீங்கள் இந்திய அமைதி படை என்ற பெயரிலே படைகளை கொண்டு போய் குவிப்பீர்களானால், ஒப்பந்தத்தை திணிக்க நினைப்பீர்களானால், எங்கள் புலிகளின் பிணங்களின் மீது தான் நீங்கள் நடந்து செல்ல வேண்டியிருக்கும் என்று சொன்னார். நானும் நச்சு குப்பியை கழுத்திலே கட்டியிருக்கிறேன் என்று சொன்னார். சயனைடு கேப்சூல் நானும் கழுத்திலே கட்டியிருக்கிறேன் என்று சொன்னார். அதன் பின்னர் அவரை அங்கே கொண்டு போய் சேர்த்தார்கள். நான் அவரிடத்திலே பேசியிருக்கேன் 33 நிமிடம் தொலைபேசியிலே. யாரும் பேசியதில்லை அவரிடத்திலே, அசோகா ஹோட்டலிலே எவரும் 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 என்னை தவிர. அதை நான் பதிவு செய்து என்னுடைய நாட்குறிப்பிலே வைத்திருக்கிறேன். என் வாழ்க்கை இயற்கை அனுமதிக்குமானால் அதை நான் என்னுடைய அனுபவங்களை பதிவு செய்வேன். சரித்திரம் எழுதுகிற அளவுக்கு நான் பெரிய மனிதன் அல்ல, சுயசரிதை எழுதுகிற அளவுக்கு நான் பெரிய இடத்திலே நான் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையின் அனுபவங்களை என்றாவது ஒரு நாள் பதிவு செய்கிற பொழுது அந்த 33 நிமிடங்கள் அவர் என்ன பேசினார் என்பதை நான் அதிலே பதிவு செய்வேன். அவர் அங்கே கொண்டு போனதற்கு பிறகு இந்த கடற்கரையிலே வந்து ராஜீவ்காந்தி பேசினார். தமிழர்களும் சிங்களவர்கள் எல்லோரும் இந்தியாவிலிருந்து போனவர்கள் தான் என்று முட்டாள்தனமாக பேசினார். ஒரு அடிமுட்டாள் கூட இப்படி பேச மாட்டார். அவர் நாட்டுக்கு பிரதமர். அவர் பாட்டனார் எழுதிய புத்தகத்தை அவர் படித்ததில்லை. அவருடைய பாட்டனாரின் புத்தகத்தை படித்திருக்க மாட்டார், கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி. இங்கே இன்னும் பலருக்கு தெரியவில்லை, படித்தவர்களுக்கே தெரியவில்லை. பிழைக்க போனவனுக்கு என்ன நாடு கேட்கிறான் என்று கேட்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். 2 கேட்டகரி இருக்கிறது. ஒரு வகையினர் பூர்வீக தமிழர்கள், வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகின்ற பூர்வீக தமிழர்கள், அரசோச்சி வாழ்ந்தவர்கள் 10,000 ஆண்டுகளாக. இன்னொரு பிரிவினர் இங்கே இருந்து சென்ற வம்சாவளி தமிழர்கள், அவர்கள்தான் மலையக தமிழர்கள். இந்த மலையக தமிழர்கள் 83ஆம் ஆண்டுக்கு பிறகு தாக்கப்பட்டு ஒவ்வொரு இடமாக பெயர்ந்து வந்த ஒரு குடும்பம் பெருமாள் உத்தம் வேலாயினுடைய குடும்பம். அவர்களின் ஒரே மகள், மற்றவர்களெல்லாம் செத்து போனார்கள் சண்டைகளிலே. மலையக தமிழர்கள், அந்த குடும்பத்து பெண் முத்தம்மாள், நல்ல அழகி. இந்த காவியத்திலே காதல் மிக அற்புதமாக ஒரு இளையோட்டமாக கொண்டு செல்லப்படுகிறது. இதைவிட இதில் எந்த இடத்திலும் ஒரு பாலுணர்ச்சியை தூண்டக்கூடிய எண்ணமே வராது. அவ்வளவு அற்புதமாக சொல்லப்படுகிறது. சுந்தரம் முத்தம்மாள், இவள் மலையக தமிழர் குடும்பத்திலே அங்கே வந்து வேலை செய்து கொண்டிருக்க குடும்பத்து பெண். சுந்தரம் பரமசிவத்தினுடைய 2வது மகன். அவர்களுக்குள்ளே மெல்லிய காதல் இளையோடுகிறது. இதில் தான் தொடங்குகிறது. முள்ளிக்குளத்திலே வந்து ஆமி இறங்கிட்டானாமே, தேநீர் கடை முத்தையா தேநீர் கடையிலே பேச்சு ஆரம்பமாகிறது. ஆமிக்காரன் வந்தால் நம்ம பொடியர்கள் அடித்து விரட்டி விடுவார்கள் என்று அங்கே பேசுகிறார். அங்கே முருகர் வருகிறார். முருகர் என்பவர் வேட்டை பிரியர். காட்டுக்குள்ளே போனார் 2 உடும்பு 2 மான் அடிக்காமல் வரமாட்டார். அவர் ரொம்ப தைரியமானவர். இந்த காவியத்திலே ஒரு 3/4 பாதி வரையிலே முருகர் வருகிறார். யானை இரவு சமரிலே தங்களை விட 40 மடங்கு பலம் வாய்ந்த சிங்கள படைகளை தலைவர் பிரபாகரனுடைய புலிப்படை தோற்கடித்தது. அந்த புலிப்படை அந்த களத்திலே சமர்களிலே ஒன்றாக நின்றவர்கள்தான் சிவமும் கணேசும், பரமசிவத்தின் மூத்த மகன் சிவமும் கணேசும். அப்படி உயிருக்குயிராக இருந்தவர்கள். கணேஷ் இப்பொழுது ஒரு சண்டையிலே அவர்கள் யானை இரவிலே சிங்களவர்களை தோற்கடித்து விரட்டினார்கள். அக்கினி அலைகளிலே தோற்கடித்தார்கள்.
ஓயாத அலைகளிலே தோற்கடித்தார்கள். பின்னர் ஏன் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டது? ஏன் இந்த சரிவு ஏற்பட்டது? இந்திய அரசு தொழில்நுட்பவியலாளர்களை அனுப்பியது. இந்திய அரசு முப்படை தளபதிகளை அனுப்பி யுத்தத்தை இயக்கியது. ஆயுதங்களை வாரி கொடுத்தது. வான்படைக்கு ரடார்களை கொடுத்தது. இந்திய கப்பல் படை நேரடியாகவே தலையிட்டது. அவர்களுக்கு தகவல்களை பரிமாறியது. விடுதலை புலிகளுக்கு வந்த 14 கப்பல்களை சோனியா காந்தி இயக்குகின்ற, மன்மோகன் சிங் நடத்துகின்ற காங்கிரஸ் அரசு விடுதலை புலிகளுக்கு வந்த 14 கப்பல்களை கடலில் இந்திய கடற்படை மூழ்கடித்தது. யுத்தத்தை நேரடியாகவே இவர்கள் நடத்தினார்கள். இந்திய இலங்கை கடற்படை தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் 2007 போடப்பட்டது. அந்த தகவல் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புலிகளினுடைய கடற்படை, கடல் புலிகள் மிக வலிமையானவர்கள். இவனுடைய டோரா கப்பல்கள் பயந்து ஓடிக்கொண்டிருந்தன. சிங்களவனுடைய கடற்படை பின்வாங்கி ஓடிக்கொண்டிருந்தது. கடல் புலிகளுக்கு முன்னால் இவர்கள் நிற்க முடியவில்லை. இந்த ராஜபக்சே இராணுவத்தினுடைய கடல் படை, அவனுடைய கப்பல் படை நிற்க முடியவில்லை. கடல் புலிகள் மின்னல் வேகத்திலே போய் தாக்கினார்கள். இவனுடைய டோரா கப்பல்களை தகர்த்தார்கள். அங்கே இருக்கணி வரலாறு அதுதானே. 50 கிலோ எடையுள்ள அங்கே இருக்கணி 6000 டன் எடையுள்ள கப்பலை போய் தகர்த்தாள். ஒன்று தன்னந்தரி பெண். மாவீரர் தினத்திலே அங்கே இருக்கண்ணியை பற்றி ஏன் சொல்லுகிறோம்? காற்றோடு காற்றாக போய்விடுவேன் என்று தாயிடத்திலே சொல்லிவிட்டு போனவள் அங்கே இருக்கண்ணி. அது மட்டுமல்ல, தன் தோழிகளிடம் சொல்லுகிறாள், நல்லூர் கந்தசாமி கோயிலிலே திருவிழா நடக்கிற நேரத்திலே நான் என்னை அழித்துக் கொண்டு கப்பலை ஒழிக்கப் போகிறேன். ஏன் தெரியுமா? இந்த திருவிழா நேரத்தில் எங்கள் அம்மா ஏழ்மையான குடும்பத்திலே வறுமையில் இருக்கிற அம்மா கச்சான் விற்கிற காசு கைக்கு கிடைக்கும். நான் செத்து போனதற்கு பிறகு என் படத்துக்கு மாலை போட்ட வீட்டுக்கு நிறைய பேர் வருஷா வருஷம் வருவார்கள். நான் இறந்த நாளை, நான் அந்த நினைவு நாளாக வருகிற போது வருகிறவர்களுக்கு சோறு போட எங்கள் அம்மாவுக்கு காசு வேணும். அதனால் இந்த திருவிழா நேரத்திலே நான் இந்த தாக்குதலுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போய் செத்து போனவள் அங்கே ஏற்கண்ணி. எனவே இவ்வளவு பெரிய படைகளை கொண்டு போய் இந்திய அரசு நடத்தியதனுடைய விளைவாக புலிப்படையை சிங்களவன் தோற்கடிக்கவில்லை. இந்திய காங்கிரஸ் அரசு ஏவிய இந்திய படைகள் தோற்கடித்தன. அவன் நெடுங்காலமாக நம்மை அழிக்க திட்டமிட்டுக் கொண்டிருப்பவன் ராஜபக்சே கூட்டம், சிங்கள இனவாத கூட்டம். நாங்கள் 7 கோடி பேர் இங்கே இருக்கிறோம் பிரஜைகளாக, இந்திய பிரஜைகளாக. நீ இங்கே இருந்து படைகளை அனுப்பி எங்கள் இனத்தை அழிப்பதற்கு, எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை அழிப்பதற்கு நீ இந்த யுத்தத்தை நடத்தி எங்கள் மக்களை கொன்றாய். புலிகளை அழிக்கிறோம் என்று லட்சக்கணக்கான தமிழர்களை, குழந்தைகளை, பெண்களை அழித்தாய். அவர்கள் கற்பழித்து கொல்லப்படுவதற்கு காரணமானாய். புலிகளின் கடல் புலிகளினுடைய படையை அழிப்பதற்கு காரணமானாய். ஆனால் இவ்வளவுக்கு பிறகும் கூட எந்த நாட்டின் ஆதரவும் இல்லை. நீங்கள் வரலாற்றை படியுங்கள். நீங்கள் சேகுவராவினுடைய படத்தை போடுவதை பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை. நான் சேகுவராவை பற்றி சிறையிலிருந்து எழுதியவன். ஆனால் சேகுவராவை நான் மதிக்கிறேன். சேகுவராவை விட, ஃபிடல் காஸ்ட்ரோவை விட, மாவோவை விட, உலக வரலாற்றிலே புரட்சிகளை படைத்த எல்லோரை விட உயர்ந்தவர் நான் நெஞ்சால் போற்றுகின்ற பிரபாகரன் அவர்கள். 2 காரணம். இந்த புரட்சிகளுக்கெல்லாம் ஏதாவது நாடுகள் ஆயுதங்கள் கொடுத்தன. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ், குண்டுகள் தீர்கிற போது குண்டுகள் கொடுப்பதற்கு நாடுகள் இருந்தன. மருந்துகள் கொடுப்பதற்கு நாடுகள் இருந்தன. உணவு கொடுப்பதற்கு நாடுகள் இருந்தன. வெளி உலகத்திலே ஆதரவு திரட்டுவதற்கு நாடுகள் இருந்தன. எந்த நாட்டின் ஆதரவும் இல்லை. தொப்புள் கொடி உறவுகள் வாழுகிற நாடு பகைவனோடு சேர்ந்து கொண்டு அழிக்கிற வேலையில் ஈடுபட்டது. இது உலகில் எங்கும் நடக்காதது. இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வாழ்கிறோம். இந்த நாடு அவர்களை அழிப்பதற்கு இவ்வளவு வேலையும் செய்தது. இத்தனை ஆபத்துக்களும் ஏற்பட்ட போது அதை எதிர்த்து எந்த நாட்டினுடைய ஆதரவும் இல்லை. குண்டுகள் தீர்ந்து போனால் குண்டுகள் அவர்களே தயாரித்தார்கள். ஆயுதங்களை, கண்ணி வெடிகள் அவர்களே தயாரித்தார்கள். அவர்களே ஆயுதங்களை தயாரித்தார்கள். எதிரிகள் வெளிநாடுகளிலே கொண்டு வந்து தாக்குதல் நடத்துகிற போது அவர்களை அடித்து தோற்கடித்து சிதறடித்து அந்த ஆயுதங்களை கைப்பற்றினார்கள். எல்லா நாடுகளும் ஆயுதங்களை தந்தன. அந்த ஆயுதங்கள் புலிகள் வசம் வந்தன.
தாக்குதலில் சிங்களவன் பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓடுகிற போது அந்த ஆயுதங்கள் அவர்கள் கைகளிலே வந்தன. இத்தனைக்கு மத்தியில் காட்டுக்குள்ளே இருந்த ஒரு விமானப்படையை தயாரித்தனால் பிரபாகரனை விட உலகத்தில் எவனடா உயர்ந்தவன்? காட்டுக்குள்ளே இருந்து இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில் விமானப்படையை தயாரித்து அந்த வான்படை விமானங்கள் கொழும்பு வரையில் சென்று தாக்குதல் நடத்தி திரும்பின. உலக வரலாற்றிலே அதற்கு ஈடு எதுவும் கிடையாது. அத்தகைய சாதனையை புரிந்தவர்களை, என்னுடைய அன்பு தோழர்களே, இந்த கணேசை பற்றி சொன்னேன் அல்லவா, சிவத்தின் நண்பன். அவன் இப்பொழுது காயப்பட்டு படுக்கையிலே கிடக்கிறான், உயிர் பிரியும் தருவாயிலே. அவன் வன்னிக்காட்டில் அலம்பில் போர்க்களத்தில் எதிரிகளோடு மோதுகிற போது பெண்கள் படையணியிலே இருந்த விடுதலை புலிகளின் பெண்களின் படையணி இருந்த ரூபா என்கின்ற அந்த வீர நங்கை தீரம் செறிந்த யுத்தத்தை நடத்தி காயப்பட்டு போனாள். உயிருக்கு ஆபத்தான நிலைமையிலே இந்த கணேஷ் அவளை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கிறான். அவள் வீரத்தையும் அவள் உறுதியையும் கண்டு இவர்களுக்குள் காதல் மலர்கிறது. இப்பொழுது சண்டையிலே அடிபட்டு உயிர் ஆபத்தான நிலையிலே அவன் மருத்துவமனையிலே படுக்கையில் கிடக்கிறான். ரூபா வருகிறாள். அவளும் விடுதலை புலிகளினுடைய படையணியில் இருக்கிறாள். அவர்கள் தலைமை தாங்கக்கூடிய அந்த தளபதியாக இருக்கும் அந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டு, நீ போய் அங்கே போய் இருந்துவிட்டு சாவகாசமாக ஆண்டு வருகிறாள். இந்த கணேஷ் சிவத்திடம் சொல்லுகிறான், என் நண்பனே, நீ எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும். என்ன? நான் செத்து போய் விடுவேன். நான் ரூபாவை காதலிக்கிறேன். அவள் என்னை நேசிக்கிறாள். அவள் வாழ்க்கை பாழாகிவிடக்கூடாது. அதனால் நீ அவளை நான் செத்ததற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான். துடிதுடித்து போனவனாக சிவம், என்ன கணேஷ், என்னை போய் இப்படி சொல்லுக, வேறு யாரும் இல்லை, நீ தான் எனக்காக செய்ய வேண்டும். நீ சாகிறதுக்கு முன்னாடி சண்டையில் நான் செத்து போயிடுவேன். இவன் சொல்கிறான். சிவம் பேச்சுதோடு முடித்து கொண்டு போய் விடுகிறான். அவள் மருத்துவமனைக்கு பார்க்க வருகிற போது இதையே அவன் அவளிடம் சொல்லுகிறாள். அவள் அழுது கொண்டே, நீங்கள் சாவதுக்கு முன்னாடி களத்தில் நான் செத்துருவேங்கிறான். இதன் பிறகு யுத்தம் கடுமையாக நடக்கிறது. இந்த பாலப்பட்டுங்கிற ஊர் தான் அவங்க ஊர். அங்கேருந்து அவங்க பள்ளமுடுக்கு வராங்க, பெரியமுடுக்கு வராங்க. ஒவ்வொரு ஊர் என்ன காரணம்? சண்டை. இது இப்பொழுது தான் நீங்கள் ரொம்ப கொடூரமான காட்சிங்க. கொஞ்சம் அலைபேசிகளை எல்லாம் கொஞ்சம் அணைச்சி வச்சிடணும். இன்னொரு நாள் நான் உங்களை சந்தித்து இப்படி பேசுகிற வாய்ப்பு வரப்போகுதா எனக்கு? வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நான் நினைப்பது, இந்த நாள் கழிந்து விட்டது. ஒரு காலண்டரில் என் தேதி ஒன்று கிழிஞ்சிருச்சு. இந்த நாள் எனக்கு திரும்பி வரப்போவதில்லை. இது ஒரு வகையில் பயன்படணும்னு நான் இதை பேசிகிட்டு இருக்கிறேன். இதை எழுதிய இந்த படைப்பாளி ஈழ விடுதலை வாழ்வோடு கலந்தவர், போரோடு கலந்தவர், நாடகங்கள் தந்தவர், இலக்கியங்கள் தந்தவர், போராளிகளோடு வாழ்ந்தவர். அதனால் அதை தருகிறார். அந்த மொழி நடையிலேயே தருகிறார். அங்கே களமுனையிலே இந்த எதிரிகளுடைய எரிவெடிகள், மல்டி பர்பஸ் ராக்கெட் லான்ச்சஸ், பல நோக்கு எரிவெடிகள் இந்தியா கொடுத்தது, பாகிஸ்தான் கொடுத்தது, சீனா கொடுத்தது. டாங்கிகள், பலமான டாங்கிகள் இந்தியா கொடுத்தது. வானத்திலே இருந்து தாக்குவதற்கு அந்த பலாலி விமான தளத்தை இந்திய அரசு, இந்திய விமானப்படை செலவிலே புதுப்பித்து கொடுத்தது. இதையெல்லாம் எதிர்த்து 17-14 முறை பிரதமரிடத்திலே போய் மன்றாடி இருக்கிறேன். பாவத்தை செய்யாதீர்கள், எங்களை அழிக்காதீர்கள், இந்திய ஒருமைப்பாட்டை பலியிடாதீர்கள், எங்கள் இளைஞர்களை எதிர்காலத்தில் என் போல பேச மாட்டார்கள் நான் சொல்லி இருக்கிறேன். இதே நிலைமை நீடித்தால் இந்த சுதந்திர தினத்தின் 100ஆண்டு விழா கொண்டாடுகிற போது இந்திய வரைபடம் இதே போல இருக்காது. இது ரத்த கரைபடிந்த சிவப்பு கோடுகளால் கிழித்து எறியப்படும். இதே நிலைமை நீடித்தால், இதே வஞ்சகம் தொடர்ந்தால், எங்கள் இனத்தை அழிக்கின்ற காரியத்தை டெல்லியில் வருகிற அரசுகள் செய்தால், ஆனால் தம்பி பிரபாகரன் சொன்னதை போல
காங்கிரசினுடைய கதை முடிந்துவிடும், இனி யார் வந்தாலும் இந்த துணிச்சலுக்கு வரக்கூடாது. அப்படி இருந்தால் ஒருமைப்பாடு காப்பாற்றப்படலாம். இல்லையே யார் சொன்னாலும் ஒருமைப்பாட்டை எந்த விதத்திலும் பாதுகாக்க முடியாது. சோவியத் யூனியன் துண்டு துண்டாக உடைந்ததை போல இந்திய உபகண்டம் துண்டு துண்டாக உடையும். இந்த ஒளிநாடா என் வாழ்வுக்கு பிறகும் இருக்கும், என் மரணத்துக்கு பிறகும் இருக்கும். இந்த ஒளிநாடா ஆக யுத்தகலத்திலே அவர்கள் பெரும் அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிற போது தமிழ் தின விழா நடக்கிறது. தமிழ் தின விழாவில் மாணவ மாணவிகளுக்கு நாடக போட்டி நடக்கிறது. அதில் காத்தவராயன் நாடகத்தை ஒரு பள்ளி நடத்துகிறது, ஞானசௌந்தரி நாடகத்தை ஒரு பள்ளி நடத்துகிறது. ஞானசௌந்தரி நாடகத்துக்கு முதல் பரிசு என்றாலும் காத்தவராயன் நாடகத்தில் நடித்த ராமுவுக்கு முதல் பரிசு, ஞானசௌந்தரி நாடகத்தில் நடித்த பாத்திமா என்கின்ற அந்த கிறிஸ்தவ குழந்தைக்கு, அந்த பெண்ணுக்கு, சின்ன பிள்ளை, அதுக்கு 2ஆம் பரிசு. இந்த பாடசாலை அதிபர் ரொம்ப மகிழ்ச்சியோட பஸ்ஸில் வர்றாங்க. மாணவ மாணவிகள், இந்த 2 பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் வர்றாங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம். மகிழ்ச்சியாக அவர்கள் சந்தோஷமாக பேசிட்டு வராங்க. கிளைமோர் வெடிக்கிறது, பஸ்ஸு துண்டு துண்டாக செதறுகிறது. ஆசிரியைகள், மாணவர்கள், மாணவிகள் துண்டு துண்டாக செதறி போனாங்க. இந்த பரிசு பெற்ற பாத்திமாங்கிற இந்த பெண்ணு பக்கத்திலேயே கை வச்சு அணைச்சிருந்த பள்ளி அதிபர் எல்லாம் அப்படியே துண்டு துண்டாக பீஸாக கிடக்கிறாங்க. அதில் 11 பேர் கிறிஸ்தவ பெண்கள், எல்லாம் மாணவிகள், சின்னஞ்சிறு மாணவிகள். இது சம்பவம். மடுமாதா தேவாலயத்துக்கு வருகிறார்கள். எல்லாரும் அடைக்கலம் கேட்டு மடுமாதா தேவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே இருந்தவர்கள் குண்டு வீச்சிலே கொல்லப்படுகிறார்கள். குறி வச்சு அடிக்கிறான் கோயிலில். அங்கே 40 பேர் அந்த இடத்திலேயே துடிதுடித்து சாகிறார்கள். கொடுமையான காட்சிகள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததற்கு பிறகு நீங்கள் இங்கே இருந்து புறப்பட வேண்டும் என்று ஊரை விட்டு புறப்படுகிற போது காணி, நிலம், மிளகாய் செடி, வாழ்ந்த இடம் எல்லாவற்றையும் விட்டு இருக்கிற நெல் இதையெல்லாம் மாட்டு வண்டியில் போட்டுக்கிட்டு, ஒரு டிராக்டரில் போட்டுக்கிட்டு இந்த குடும்பங்கள்லாம் புறப்படுது. முருகர் போகிறாரு, இவர் பெரியவர் பரமசிவம் எல்லாம் போகிறாங்க. இப்போ இந்த செங்காரி பசுவை விட்டுட்டு போகிறாங்க. இந்த பசுவை அங்கே விட்டுட்டு போகிறாங்க. என்னுடைய அன்புக்குரியவர்களே, இதற்கு பிறகுதான் நீங்கள் ஒரு துக்கமான ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும். வில்லவன் என்கின்ற ஒரு விடுதலை புலி தளபதி, அவன் களமுனைகளிலே, இதில் என்னென்னா எல்லாருமே உண்மை தளபதிகள், பெயர்களை மாற்றி கொடுத்துருக்காங்க. சம்பவங்களில் எல்லாருமே உண்மை சம்பவங்கள், பெயர்களை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த வில்லவன் என்கின்ற தளபதி பல களமுனைகளிலே வெற்றி பெற்றவன். அவன் ஒரு கிளி வளர்க்கிறான். அந்த கிளி அவன் தோளில் தொத்திக்கிடும். இவங்க சண்டைக்கு போயிட்டு திரும்ப வந்தால் வில்லவா எங்கே அப்படின்னு கேட்கும். அவன் வந்து எடுத்துக்கிடுவான். இப்பொழுது சண்டையிலே வில்லவன் கொல்லப்பட்டு விட்டான். அவனுடைய உடலை கொண்டு வருகிறார்கள். அப்போ சிவன் நினைக்கிறான், உள்ள நுழையும் போது வில்லவா எங்கேன்னு கிளி கேட்குமே நினச்சிக்கிட்டே போகிறான். ஆனால் அந்த கிளி அறிவுள்ளது. அவன் உடம்பை பார்த்து சசைவற்று வண்டியில் வச்சு கொண்டு வரதை பார்த்து அது வில்லவா எங்கே என்று கேட்கவில்லை, வில்லவா என்று கத்திக்கொண்டே அந்த கிளி சுற்றி வருகிறது. பிறகு அடக்கத்துக்கு எடுத்து கொண்டு போகிறார்கள். சிவத்தின் தோளில் வந்து கிளி உட்காருகிறது. அடக்கம் செய்ய போகிறாங்க. அந்த தூணில் உட்காருது. அடக்கம் செய்கிறாங்க. வானில் பறந்து போய்விட்டது. திரும்ப அந்த முகாமுக்கு அந்த கிளி வரவே இல்லை. இது உண்மையாக நடந்த சம்பவம். மலையன் சொல்லி மலையவன் பெரிய போர் வீரன். மலையாண்டி அண்ணன் அப்படின்னு கூப்பிடுறா. அவள் பெயர் வதனி. அதாவது விநியோக போராளிகள்னு இதில் ஒரு அணி இருக்குது. விநியோக போராளிகள் பணி வந்து ரவைகளை கொண்டு போய் சண்டையில் நடக்கும்போது குண்டுகள் தீர்ந்தால் குண்டுகளை கொண்டு போய் கொடுக்கணும். பெண்களும் இருப்பாங்க, இதில் ஆண்களும் இருப்பாங்க. இறந்து போன வித்துக்கள் விடல்களை வித்துடல்கள் தான் சொல்கிறாங்க. அது வித்துக்கள், விதைகள், அதுகளை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் விநியோக போராளிகள். இந்த விநியோக போராளிகள் ஒரு பெண்ணு தான் இந்த வதனி. அவள் வந்து தேநீர் கொடுக்குறா எல்லாருக்கும்.
பகடினா கேலி பேசுறது. பகடியாக ஏதோ சொல்கிறான், அவன் கேலியாக சொல்லிட்டு இந்த மலையவன்கிட்ட தேனி கொடுத்துட்டு போகிறா. கொஞ்சம் அண்ணா ஆமிக்காரன் பிடிச்சிட்டான் காப்பாத்துங்கோ அப்படின்னு கத்துறான். இவன் மலையவன் வேகமாக ஓடுறான். அந்த இரவு நைட் விஷன் கருவி இருக்கும். நான் 1.25 மணி நேரம் கழுத்தளவு தண்ணீரில் தொடுஆறும் சாலை தொடுவாய் ஆறும் கடலும் கலக்கின்ற அந்த இடத்துல இவ்வளவு தண்ணியில் ஒரு 57 புலிகள் முக்கிய தளபதிகளோட தலையில் எல்லாம் அவங்க ஆயுதங்களை வச்சுருந்தாங்க. எனக்கு மட்டும் வெயிட்டு கிடையாது, என்கிட்ட ஒன்றும் கையில் இல்லை. அவங்க சுமந்துக்கிட்டு வந்தாங்க. 1.25 மணி நேரம் நாங்கள் நைட்டில் நடந்திருக்கோம். பக்கத்தில் ஐபிகேஃப் கேம்ப் இருந்தது. நைட் விஷனில் பார்த்தா எங்கள் தலைபுறம் செதறி இருக்கும்னு அப்போ சொன்னாங்க. அதை கடந்து தான் நாங்கள் போனோம். அந்த இரவு காட்டக்கூடிய அந்த கருவியில் பார்க்குறான், ஓடுறான், கைகளை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான், காலால் மண்ணை உதைச்சிக்கிட்டே போகிறத இவன் பார்க்குறான். உடனே குறிபார்த்து சுடுறான். அந்த இழுத்துக்கிட்டு போனவன் செத்து கீழே விழுறான். சிலங்கன் ஆமி. அதற்குள்ள 4 பேர் வந்துடுறான். வந்து ஒருவன் என்ன செய்கிறான், இந்த வதனி இந்த பொண்ணை எடுத்து முன்னாடி மரவா இப்படி பிடிச்சிக்கிட்டு, சுட முடியாதில்லை இவன் இங்கேருந்து படுத்துக்கிட்டு சுடுறான், சுட முடியாதில்லை. அவளை கொண்டு போனால் நாசம் பண்ணி கற்பழித்து நாசம் பண்ணி கொள்வாங்க. உலகத்தில் எங்கே இது நடக்கலை. மொத்தமாக 60 லட்சம் பேரை கொன்னா ஹிட்லர். இப்படி செய்யலை. நாசம் பண்ணி கற்பழித்து பிறகு கொள்றதை அவங்க நாஜிகள் செய்யலை, சிங்களவன் செஞ்சதை. அப்போ வதனி சொல்கிறா, இவன் இப்படி நிற்கிறான், அவன் வந்து சுடுறான், அவன் இழுத்துக்கிட்டு போகிறான்ல, இவளை முன்னாடி வச்ச சுடுடா என்னை சுடுடா என்னை சுடுடான்னு கேட்குறான். இவருக்கு எப்படா சுடுறதுன்னு, சுடுடா என்னைய. நம்ம சுடாட்டி அவளை இனி கொஞ்சம் தூரத்து பத்தைக்கு அங்கிட்டு கொண்டு போயிடுவாங்க, நாசம் பண்ணிடுவாங்க. சுடுறான், இவன் தான் சுடுறான். சுட்ட உடனே வதனி செத்து விடுகிறான். 4 பேரையும் சுட்டுடுறான். 4 பேர் செத்து கிடக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ள சிங்கள ஆமி நிறைய வர்றதுனால பாடியை எடுக்க முடியலை. சிவத்துக்கிட்ட வந்து சொல்கிறான், வதனி உடம்பை எப்படியாவது அவங்க கையில் கொண்டு போய் விடக்கூடாது. இறந்ததற்கு பின்னரும் அந்த உயிரற்ற சடலத்தை இழிவுபடுத்துவார்கள், மிருகங்கள் செய்யாததை செய்வார்கள். உலகத்தில் இனப்படுகொலைன்னா இதை போல இனப்படுகொலை உலகத்தில் இதுவரை நடந்ததே இல்லை. ஆகையினாலே அந்த உடலை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் கழித்து உடல் அப்படியே கிடக்குது. அப்புறம் கொண்டு வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. இந்த கட்டத்தில் திரும்ப அங்கே போய் ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி போகிறான். இவன் சுந்தரம் போகிறான். இவன் போய் வீட்டுக்கு போயிருக்கான். அடிச்சிட்டாங்க செல்லு. அடித்ததில் இவன் ரத்தத்தோடு ஓடி வர்றான். அப்போ தான் அந்த தங்கை சொன்ன மாதிரி இங்கே பேசினவர், என்னடா ரத்தம்னு பார்த்தா அந்த செங்காரி பசு ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருந்தது. இந்த செல் அடித்ததில் அந்த கண்ணுக்குட்டி செத்து போய் ரத்தத்தில் கிடக்கு. அதை தூக்கியிருக்கான். அந்த ரத்தம் உடம்புல இருக்குது. அதைத்தான் சுந்தரம் கழுவுறப்ப அவ முத்தம்மா அவன் வந்து கொடுக்குறான். இவர்கள் ஒருவர் காதலிக்கிறாங்கன்னா அவன் சொல்கிறான் சண்டையில் நிறைய வெளிநாட்டு உதவி வருது, நமக்கு ஆள் வேணுமில்ல, ஆள் பற்றாக்குறையாக இருக்க, நம்ம புலிப்படையில் போய் சேரணுமில்லை, இன்னும் நிறைய போகணும் இல்லைங்கிறான். அப்பா அம்மாட்ட கேட்டால் அண்ணன் போயிட்டான், தம்பியும் எப்படி போகிறதும்பாங்க. இல்லை இப்போ போகணும் முடிவெடுக்கிறான். எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணுமில்ல, அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் சொல்கிறா, நான் மலையக்கத்துக்கு பொண்ணு, உங்கள் வீட்டில் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்காரங்க, அதனால் நான் முதல்ல சண்டையில் போய் செத்துடுறேங்கிறான். உங்கள் அப்பா ஏற்கனவே ஆஸ்துமா நோயாளி இழுத்துட்டு கிடக்கு, உங்கள் அம்மா அப்பா யார் பாப்பா, எங்கள் அப்பா அம்மா யார் பாப்பா, கல்யாணம் பண்ணிக்கிடுவோம், 1 மாதம் கழித்து நான் போய் சண்டையில் சேர்ந்துடுறேன். இதுதான் அவன் கொடுக்குற உறுதிமொழி. திருமணமாகி 30வது நாள் உன்னோட வாழ்க்கை நடத்திட்டு போயிடுறேன், நீ எங்கள் அப்பா அம்மா என் அப்பா அம்மாவையும் உன் அப்பா அம்மாவையும் பார்த்துக்க. அண்ணன் ஏற்கனவே களமுனையில் இருக்கிறான். இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு சொல்லும்போது
அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா அவங்க மலையகத்திலேருந்து வந்தவங்க, அவங்க யார் தமிழர்கள் தானம்மா அவங்களும், நீ என்னம்மா இதெல்லாம் நினைக்கிற? அப்பா என்ன சொல்கிறாரோ, அந்த வேட்டைக்கார முருகருக்கு இந்த செய்தியை சொன்ன உடனே நடந்து வரும்போதே முருகர், ஏய் உன் சின்னவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வையே. அப்படியா? அந்த பொண்ணு வேற முத்தமாக தான் அழகாக இருக்கா, நல்ல பொண்ணு. எப்பா மலைநாட்டு தமிழங்க, என்னடா மலைநாட்டு தமிழன், அவனு நம்ம தமிழன் தான், நீ கல்யாணத்தை பண்ணி வை, உனக்கு உதவியாக இருக்கும். கல்யாணம் ஏற்பாடு, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு மூத்தவன் வர்றான் சிவம். அவனும் இதிலே கலந்து கொண்டு விட்டு போனான். பாரிய தாக்குதல்கள் நடக்கின்றன. அப்பொழுது இவங்க அந்த சண்டையெல்லாம் நீங்கள் படிக்கணும், அதில் படிக்கணும் புத்தகத்தில் ஒவ்வொன்றும். அதாவது நான் விவரிக்க முடியாது. அந்த களத்தில் இவங்க சண்டை எப்படி பிடிச்சாங்கன்னா உண்மையில் நடந்தது. ஒவ்வொரு முறையும், அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அவன் செல் அடிக்கிறான், அவன்கிட்ட நிறைய எரிகணை செல் அடிக்கும்போது இவங்க ஆட்லரிலேருந்து அடிக்கிறாங்க. இவங்ககிட்ட உள்ள பீரங்கி இந்த ஆட்லரிலேருந்து அடிக்கிறாங்க. அவன் சொல்கிறான், ஆட்லரியிலேருந்து கொண்டு போய் விழுந்து செல்லுடைய அடி விழுந்து அடுத்த செல் அடி அவன் எடுக்கக்குள்ள அந்த ஆட்லரியை எடுத்துட்டு இவங்க ஓடிடணும். இல்லாட்டி எந்த இடத்துல இருந்து ஆட்லரி பீரங்கி வச்சானோ அங்கே அடித்து பீரங்கியும் அழிச்சு போடுவான், பீரங்கியோடு இருக்க புலிகளை அழிச்சு போடுவான். அதனால் ஒரு குண்டு போட்ட உடனே ஆட்லரியை கழட்டிக்கிட்டு 2 பேர் ஓடணும். அந்த அடிதாங்கி இரும்பு இருக்குல்ல, அதை 4 பேர் தூக்கிட்டு ஓடணும். 6 பேர் வேணும். கொஞ்சம் லேட்டான அந்த 6 பேரும் செத்துருவான், பீரங்கியும் போயிடும். இப்படித்தான் சண்டை போட வேண்டி இருந்தது. இந்த நிலைமையில் இவருடைய சிவத்தினுடைய தளபதி ஒரு நாள் பூரா தோப்புக்கரணம் போட்டுக்கிட்டு இருக்கார். காலையில் இவர் போய் பார்க்குறார். இவருடைய மேல் தளபதி, என்ன 500 தோப்பப்பா, 500 தோப்பு கொடு. எதுக்கு? அன்னையை சொல்லி. அண்ணேன்னா பிரபா, அன்னையை சொல்லிட்டாரு. அதுதான் என்ன சொன்னார், நான் நேற்று ஆள் ஊடறுத்து போகிற ஒரு படையணி தாக்குதலை சொன்னேன். அதுக்கு அண்ணே, இவர் முக்கிய தளபதி, அண்ணாகிட்ட பேசுகிற அளவுக்கு, பிரபாகரன்கிட்ட பேசுகிற அளவு ஒன்றும் சொல்லலை. ராத்திரி தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு படு, சாப்பிடாத. காலையில் எந்திரிச்சு 500 தோப்பு போட்டுட்டு என்கிட்ட தொடர்படு, இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டார். என்ன சொன்னதுக்காக 500 தோப்புக்காரனும் தலைவர் போட சொன்னாருன்னா, செட்டிக்குளத்துக்கு பக்கத்தில் சிங்களவர்கள் கிராமம் இருக்குது. ஆளை ஊடறுத்து சண்டையை நடத்திட்டு இந்த சிங்கள கிராமத்திற்கு சிங்களவன் எல்லாம் வெட்டி கொண்டு போட்டோம்னா நம்ம தமிழ் மக்கள்கிட்ட இனிமேல் வர பயப்படுவான் அப்படின்னு நான் அன்னைக்கிட்ட கேட்டேன். இதுக்குத்தான் அவர் 500 தோப்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு எங்கிட்ட தொடர்புன்னு சொன்னார். சிங்களவர்களோ யாரும், முஸ்லீம்களோ தமிழர்களோ யாரும் நமக்கு எதிரிகள் அல்ல. சிங்கள இனவாத அரசும் அவர்கள் ஏவும் ஆயுத படைகளும் மட்டும்தான் நமக்கு எதிரி. அது மட்டுமல்ல, துரோகிகள் எப்படி இருப்பாங்க, காட்டி கொடுக்குற துரோகிகள் என்பதுக்கு இது படத்தில் வருது. இந்த கதையில் மத்தையா அப்படி தானே துரோகியாக்குனாங்க, கிருபன் அப்படி தானே துரோகியாக்குனாங்க, தலைவரை கொல்ல திட்டமிட்டாங்க. இந்திய ராதானே ஏற்பாடு பண்ணிச்சு. பிரபாகரனை கொலை செய்ய இங்கே இருந்து கிருபனை அனுப்பி மாத்தியாவோட தொடர்படுத்து தலைவரை கொல்ல 3 கட்ட திட்டம் வகுத்தாங்க. 1, அவர் வருகிற வழியில் வாகனத்தை ஆம்புஷ் பண்ணிடுறது, குண்டு வச்சு தகர்த்துறது, அல்லது படுக்கைக்கு கீழே குண்டு வச்சு கொண்டுடுறது, அல்லது அவர் நம்பிக்கையோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு இருந்து சுட்டு கொண்டுடுறது. இந்த 3 கட்ட திட்டம் வகுத்து கொடுக்கப்பட்டு அவர்கள் செய்ய திட்டமிட்டிருந்த பொழுது பொட்டம்மான் எப்படா இவங்க இந்தியாவிலிருந்து செங்கல்பட்டிலிருந்து தப்பிச்சு வந்தாங்க, ஆச்சரியமாக இருக்க, எப்படி செங்கல்பட்டில் இவ்வளவு போலீஸ் இருக்கும்போது எப்படி இவங்க தப்பிச்சு வந்தாங்க என்று நினைக்கிற பொழுது ஒரு தகவல் அவருக்கு கிடைக்குது. அதிலே ஒருவன் எங்கேயோ கசியை விட்டு தகவல் சந்தேகம் வருது. அதில் ஒருவனை கொண்டு போய் விசாரிக்கிற வேண்டிய விதத்தில் விசாரித்தா உண்மையை சொல்லிட்டான். தலைவரை கொலை செய்கிறதுக்காக தான் திட்டம். என்ன முறையில்? இந்த 3 முறையில். பொட்டம்மான் விழுந்து ஓடுகிறார். தலைவர் முன்னாடி கிருபன் உட்கார்ந்துருக்கான், இடுப்பில் பிஸ்டல் இருக்கு. அப்படியே அவனை தூக்கிட்டு வந்தாங்க வெளியே. எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். மாத்தியாவை வாழ்நாளிலேயே கண்ணீர் விடாத பிரபாகரன் கண்ணீர் விட்டதே கிடையாது, அழவே மாட்டார். பிள்ளை மாதிரி வச்சுருந்தார் மாத்தியாவை. நான் என்ன அதிபராக வரப்போகிறேன்,
நான் என் வாழ்க்கையில் ஈழம் அமைந்த பிறகு எனக்கு 2 ஆசை இருக்குன்னு. போரில் அங்ககீனமானவர்கள், கைகால் இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், குடும்பத்தை இழந்தவர்கள், அவர்களுக்கு புனர்வாழ்வு செய்வதற்கு வேலையும், வலிமையான கப்பல் படை கரிகாலனும் ராஜராஜனும் ஒரு காலம் வைத்திருந்தார்களே, அதே போல ஒரு வலிமையான சுதந்திர தமிழீழ தேசத்துக்கு தெற்காசியாவிலே அதுக்கு நிகரான கடல் படை இல்லைங்கிற அளவுக்கு ஒரு கப்பல் படை அமைக்கிறது. 2 வேலையும் தான் நான் செய்ய போகிறேன். மாத்தியா மாதிரி ஆள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு போவேன். சொன்னவர் தானே, ஏன்டா இப்படி செஞ்ச, நீ ஏன்டா இப்படி செஞ்ச, எல்லாரையும் கூட்டி வச்சு அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததெல்லாம் வீடியோ பண்ணிட்டாங்க. இவரை கொலை செய்ய திட்டமிட்டதெல்லாம் அவங்க சொல்லி வீடியோ பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இந்த காவியத்தில் வருது. இவங்க ஒரு களம் தாக்க போகிறாங்க, அதுக்கு முன்னாடி அவன் தாக்குறான். அப்போ செய்தி இங்கிருந்து தானே போகுது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கங்கிறது புத்தகத்தில் படிக்கணும். கடைசியில் இவங்க நாச்சிக்கொடா பக்கத்தில் மண் அணை வச்சுருந்தாங்க. இது எனக்கு தெரியும். இந்த மண் அணைக்கு முன்னாடி அகழி வச்சுருந்தாங்க, கண்ணி வெடிகள் வச்சுருந்தாங்க. இதை கடந்து சிங்களப்படை வர முடியாதுங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க. இந்தியாவின் உதவியோடு, மிகுந்த ஆயுத பலத்தோடு, ஆழ்பலத்தோடு அந்த மண்ணணையை உடைத்தார்கள். இதை முதல் பாகத்தோட, அதாவது முள்ளிக்குளத்திலே இருந்து கிளிநொச்சி வரையில் முதல் பாகம் தொடரும்னு போட்டிருக்காரு அரவிந்தகுமாரன். இனி கிளிநொச்சியிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரை அடுத்த பாகம். புது வெள்ளம் என்ற முதல் பாகத்தை பொன்னியின் செல்வனிலே முடிக்கிற போது அடுத்த பாகம் எப்படி இருக்குமோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுபோல இதை முடிக்கும் போது சிவம் உயிரோடு இருக்கிறான், சுந்தரம் உயிரோடு இருக்கிறான், முருகர் வேட்டை முருகர் போகிறப்ப வேட்டைக்கு போகிறப்ப அவரை பிடிச்சிடுறாங்க, கையாலே நெரிச்சு ஒருத்தனை கொள்றார், அவரை கொன்னுடுறாங்க. இந்த செய்தி அறிந்து பக்கவாதம் வந்துருச்சு பரமசிவம் இவங்களுடைய அப்பாவுக்கு. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது? அதாவது பாலப்பட்டியிலேருந்து பள்ளமடு பெரியமடு பாலையாறு வரைக்கும் வந்துட்டாங்க. இனி உள்ளே போகணும். இனி என்ன நடக்க போகிறது? தம்பிகளே, இந்த அலம்பில் காட்டிலே நான் சென்றவன், இந்த சண்டை நடந்த அலம்பில் காட்டுக்குள்ளே சென்றவன், முள்ளிக்குளம் வழியாக கிளிநொச்சி பாதையை நான், புலிகள் என்னை கடத்தி கொண்டு நடத்தி பாதுகாத்து அழைத்து கொண்டு அந்த பாதையை நான் கடந்தவன். இந்த வீர உணர்ச்சியை ஊட்டுகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் காவியமாக பார்க்கலாம். பிரேவ் ஹார்ட்னு ஒரு படம் வந்தது, நான் அடிக்கடி பார்க்க சொல்லுவேன். அது உண்மை சம்பவம் தான். ஸ்காட்லாந்தினுடைய விடுதலைக்காக வில்லியம் வாலஸ் வாள் ஏந்தினான். அவன் முதல்ல சண்டைக்கு போகலை, அவன் அப்பா போர்க்களத்துக்கு போய் செத்து போயிட்டாரு. அப்பாவின் நண்பர்களது கூப்பிட்டாங்க, நான் அமைதியாக வாழ போகிறேன்ட்டான். அப்பொழுது பிரிட்டிஷ் இராணுவத்தினர் அவங்க கொஞ்சம் அயோக்கியத்தனம் என்னன்னா, அந்த ஸ்காட்லாந்தில் கல்யாணமான அன்னைக்கு அந்த பொண்ணை அந்த பிரிட்டிஷ் தளபதி கேட்டால் முதல் இரவுக்கு அங்கே அனுப்பிடணும். இது ஒரு அக்கிரமத்தை செஞ்சாங்க. இங்கே கதாநாயகன் வில்லியம் வேலஸ் ஒரு பெண்ணை காதலிக்கிறான், நேசிக்கிறான், திருமணம் செய்து அவங்களாகவே அவங்களுக்குள்ள முடிவு பண்ணி திருமணம் ஒரு மாலையை போட்டு செஞ்சுக்கிறாங்க. ரொம்ப அழகானவன். இந்த பிரிட்டிஷ் படையில் உள்ளவன் பார்க்குறான், அவளை அப்படியே தூக்கிட்டு பார்க்கும்போது வில்லியம் வேலஸ் தனியாக அவர்களை எதிர்த்து போராடுகிறான். அவளை பிடிச்சு கொண்டு போய் இந்த பிரிட்டிஷ் தளபதி அடிச்சிட்டால, அவளை மரத்தில் கட்டி வச்சு கழுத்தை அறுத்துருவாங்க, செத்துருவா. அது வரைக்கும் போர் வேண்டாம், நான் சண்டைக்கு போகல, எங்கள் அப்பா மாதிரி அமைதியாக இருந்தான்ல வில்லியம் வேலஸ், அங்கே வர்றான். அவனை கைது பண்ணி கொண்டு வராங்க. அந்த காட்சியை பாருங்கள், அருமையாக இருக்கும். பின்னாடி அவனுடைய வாள் இருக்குது, இப்படிதான் வர்றான், குதிரையில் சுற்றி இருக்கிறாங்க. அப்படி வரும்போது ஒரு வினாடி நேரத்தில் அவளை தகர்த்துட்டு போயிடுவான். அதன் பிறகு படைகளை நடத்தினான். பிரிட்டிஷ் படைகளை 4 களங்களில் தோற்கடித்தான். இதெல்லாம் உண்மை. துரோகத்தினால் கடைசியிலே பிடிபட்டான். அவனை லண்டன் தெருக்கள் வழியாக கொண்டு போனார்கள். ஒரு வண்டியில் வச்சு, ஓப்பன் வண்டியில் கைகால்களை கட்டி மக்கள்லாம் கல்லை கொண்டு எறிஞ்சாங்க அவன் மேலே. லண்டன் சதுக்கத்துக்கு கொண்டு போய் அவனை கட்டி வச்சுட்டு, உன்னைய நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டால் ஒரே வெட்டில் கழுத்தை வெட்டிடுறோம், இல்லைன்னா ஒவ்வொரு பகுதியாக வெட்டுவோன்னு சொல்லி அந்த ஆயுதங்களை சுற்றி வச்சுருக்கிறாங்க. மக்களெல்லாம் கல்லை கொண்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க.
கல்லறி நின்று போச்சு. அப்போ அவன் உடம்புடைய சக்தியெல்லாம் திரட்டி வச்சுக்கிட்டு அந்த கட்டத்தில் ஃப்ரீடம் அப்படின்னு கத்துவான், சத்தம் போடுவான். அவன் தலை துண்டாக வெட்டப்பட்டது. அப்பா வெட்டுறதுக்கு முன்னாடி மெர்சி மெர்சி மெர்சி. அதே மக்கள், கல்லால் இருந்த மக்கள், கருணை கருணை கருணைம்பாங்க. இந்த வில்லியம் வேலஸ் வாழ்க்கையை எழுதியவர் தான் ராபர்ட் பேர்ன்ஸ். ராபர்ட் பேர்ன்ஸனுடைய கவிதையின் கடைசி வரிகள் தான் லெட் அஸ் டூ ஆர் டை. அதைத்தான் 42 ஆகஸ்ட் போராட்டத்தில் மகாத்மா காந்தி பயன்படுத்தினார். ஒரு வருத்தம், மகாத்மா காந்தி இது ராபர்ட் பேர்ன்ஸ் ஸ்காட்லாந்து விடுதலைக்கு எழுதிய கவிதை வரின்னு சொல்லி ராயல்ட்டி கொடுக்கல. இது அவர் வரியாகவே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறான். லெட் அஸ் டூ ஆர் டைன்னு அந்த கவிதையில் ராபர்ட் பேர்ன்ஸ் தான் சொல்கிறாரு. இவர் இங்கிலாந்தில் படித்தார்ல, அந்த கவிதையை படிச்சிருக்காரு. இது அந்த படம் எடுத்த மெல் கிப்சன் கலையும் இலக்கியமும் விடுதலையை வெற்றி கொடுக்கும். மெல் கிப்சன் ஸ்காட்லாந்து அந்த சிலை வச்சிருக்கிறான், வில்லியம் வேலஸுக்கு சிலை வச்சிருக்கிறான். இதை போல கலையும் இலக்கியமும், வால்டரும் ரூசோவும் எழுதிய நூல்கள், அந்த இலக்கியங்கள் பிரெஞ்சு புரட்சிக்கு கூர்தீட்டி கொடுத்தன வாளை. செல்லியின் கவிதைகளை படியுங்கள், அதில் வீரத்தை பெறலாம். பேர்ன்ஸின் கவிதைகளை படியுங்கள், வீரத்தை பெறலாம். அலெக்சாண்டர் சின்ன வயதில் எவ்வளோ பெரிய வீரனானே, அவனுக்கு என்ன ஆசை? அதாவது சிவாஜி மராட்டிய மாவீரன் சிவாஜியின் தாயார் இதிகாச கதைகளை சொன்னதனால் தான் வீரம் பெற்றதா அவன் சொல்கிறான். மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி பல்லவ நாடு முற்றுகையிடப்பட்ட காலத்தில் ஊருக்கு போய் விராடபர்வம் வாசிங்க, மகாபாரத போர்க்களத்தை குருஷேத்திரத்தை வாசிங்க, ஜனங்கள் வீர வருவார்கள், அபிமன்யு கதையை வாசிங்கன்னு சொன்னதாக இவர் கல்கி எழுதுவார். இங்கே அலெக்சாண்டர் ட்ரையாலஜின்னு ஒரு புக் வந்து நான் ஜெயிலில் தான் படித்தேன். உண்மை சம்பவங்களை தொகுத்து 3 வால்யூம் போட்டிருக்கிறான். எழுதுகிறவன் பெல்ஜியத்துக்காரன். அற்புதமான புத்தகம். நீங்கள் எங்கேயும் புக் ஷாப்பில் வாங்க, அலெக்சாண்டர் ட்ரையாலஜி 3 பாகம் இருக்குது. கீழே வைக்க முடியாத புஸ்தகத்தை. எல்லாம் உண்மை சம்பவங்கள் அவனுடைய வாழ்க்கையில். அவன் என்ன நினைக்கிறான், ஹோமர் எழுதிய இலியட் கற்பனை, கிரேக்க கடவுளை பற்றிய ஒரு கற்பனை. அது உண்மையாக நினைச்சிட முடியாது. இந்த மகாபாரத ராமாயணம் மாதிரி அது ஒரு எப்பிக் இதிகாசம். அதில் வருகிற பெரிய வீரன் தான் அக்கிலீஸ். அவனுக்கு நிகரான வீரனே கிடையாது அக்கிலீஸ். நீங்கள் ட்ராய் படத்தை பாருங்க, அக்கிலீஸுக்கு மரணமே கிடையாது. அவன் தாய் அந்த நதியிலே தண்ணீரிலே வச்சு எடுக்கும்போது இந்த ஜீவ தண்ணீரை உயிரை காப்பாற்றும். குதிங்காலை கையில் பற்றி கொண்டு தண்ணீரிலே குழந்தையை முக்கி எடுத்ததுனால குதிங்காலில் தண்ணீர் படலை. உடம்பில் எந்த இடத்தில் ஆயுதம் தைத்தாலும் அவனை கொல்லாது. இந்த குதிங்காலில் தண்ணீர் படலை. அவன் தாய் சின்ன குழந்தையா இருக்கும் எடுக்கும்போது அந்த இடத்துல ஆபத்து இருக்கு. கடைசி ட்ராய் வீழ்ந்த பிறகு, ட்ராய் நகரம் தீயிட்டு கொளுத்தப்பட்ட பிறகு, அவன் குதிங்காலில் தான் பாரிஸ் இளவரசன் அம்பு செலுத்துவான். ஹெக்டார் மிகப்பெரிய வீரன், ட்ராய் நகரத்தினுடைய மிகப்பெரிய வீரன். நான் காலேஜில் படிச்சிருக்கிறேன். ஹெக்டருக்கும் அக்கிலேஸுக்கும் முதல்ல சண்டை வரல. அக்கிலேஸினுடைய ஒன்றுவிட்ட தம்பி, சித்தப்பா மகன் பெரிட்டோக்லஸ், அவன் இவனை மாதிரியே இருப்பான். அவன் நல்லவன், அவனுக்கு போர் பயிற்சி கொடுத்துருக்கிறான். இவன் நான் சண்டைக்கு வரமாட்டேன், இந்த கிரேக்கர்கள் ரொம்ப திமிர் பிடிச்ச அந்த மன்னர் அப்படின்னு அக்கிலேஸ் நான் சண்டைக்கு வரமாட்டேன்னு பாசறையில் இருந்துக்கிடுவான். ரொம்ப திமிர் பிடிச்ச அலையிறான் இந்த மன்னன். இவன் மனைவி இவனுடைய அண்ணன் மனைவியை தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக சண்டைக்கு வந்தான். இவனுடைய திமிரை ஒடுக்கணும், அதனால் நான் வரமாட்டேன்ட்டான். கிரேக்கர்களுக்கு தோல்வி வருகிறது என்று அவர்கள் கூப்பிட்ட உடனே இந்த பெரிட்டோக்லஸ் இருக்கிறான்ல, அவன் இவனுடைய ஆர்மர் கவசம் இதை போட்டுக்கிட்டு பெரிட்டோக்லஸ் போயிடுறான். பார்க்கறதுக்கு அக்கிலேஸ் மாதிரியே இருப்பான். முக கவசம், அதே ஆர்மர், அதே கவசம் போட்டிருக்கான், தலைக்கவசம் போட்டிருக்கான். ஹெக்டரும் அவனும் சண்டை போடுறாங்க. ஹெக்டர் அவனை கொண்டு போடுறான். பெரிட்டோக்லஸுடைய பாடியை கொண்டு பாசறைக்கு முன்னாடி போட்டு அக்கிலேஸனுடைய மெய்காப்பாளவன் சொல்லுவான், என்னடான்னு கேட்பான். பெரிட்டோக்லஸ் எங்கடா போனான்? உங்கள் கவசத்தையும் உங்கள் தலைக்கவசத்தையும் போட்டுட்டு போனார், ஹெக்டர் கொண்டுட்டார். உடனே தனியாக ரதத்தில் வருவான். ட்ராய் கோட்டை மூடி இருக்கு, வெளியே இருந்து டேய் ஹெக்டர் நீ வெளியே வாடா அப்படின்னு கூப்பிடுவான். ஹெக்டர் மனைவிகிட்ட சொல்லுவான், அக்கிலேஸ் மிகப்பெரிய வீரன்,
அவன் ஈட்டியை வீசினான். அப்பல்லோ சிலை தலையை துணித்து கொண்டு போன வேகத்தை பார்த்தேன். அவனுக்கு நிகரான வீரன் உலகத்தில் இல்லை. நான் அநேகமாக செத்து போவேன். இந்த குழந்தைய சுரங்கப்பாதை வழியாக கொண்டு போயிருன்னு சொல்லிட்டு கோட்டையை கதை திறந்து தனியாக வாரான். 2 பேர் மட்டும் சண்டை போடுறாங்க, ஹெக்டரும் அக்கிலஸும். படம் நல்லா எடுத்திருக்கான், நீங்கள் ஒரிஜினல் இலியட்டில் படிக்கணும். மிக அற்புதமான யுத்தம். ஹெக்டர் கொல்லப்பட்டு விட்டான். ஹெக்டருடைய பாடியை அந்த ரதத்தில் கட்டி அந்த பாடி மண்ணில் இழுத்துட்டு வருது. கோட்டையை சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து பாசறை முன்னாடி கொண்டாந்து பாடியை போட்டு உள்ளே போயிட்டான் அக்கிலீஸ். அப்பொழுது கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வயதான ஒருவன் அந்த கேம்புக்குள்ளே வர்றான். வந்து கால் மண்டியிட்டு அக்கிலஸ் கால்கிட்ட மண்டி அடித்து கையை பிடிக்கிறான். எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி? இளவரசன் ஹெக்டருடைய பாடியை கொடுக்க வேண்டும். நீ யார்? ஹெக்டர் முதலாக கண்களை தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்து வெளியே திறந்தபோது பார்த்தவன். அவன் கண்களை மூடுகிற போது நீ பார்த்தவன். நீ யாருங்கிறான்? நான் தான் பிரியம், இந்த ட்ராயினுடைய சக்கரவர்த்தி. நீயா? எப்படி வந்த? இது என் தேசம், எனக்கு தெரியாத வழிகள் உண்டா? நான் அவனை முறையாக அடக்கம் செய்யணும். கிரேக்க முறைப்படி இல்லை, எங்கள் ட்ராய் முறைப்படி அவன் உடம்பை கொடுத்துரு, அதுக்காக வந்தேம்மா. இவன் உடனே வருவான். உடம்பை நல்லா தண்ணியை விட்டு கழுவி நல்லா இது பண்ணி விட்டு வண்டியில் ஏற்றி விட்டு 10 நாட்களுக்கு நாங்கள் வந்து சண்டை பிடிக்க மாட்டோம் செத்து போனான். அதனால் 10 நாள் சண்டை வேண்டாம், அது பண்ணி சண்டை போடுங்க, அனுப்பி வைப்போம். இது ட்ராய் படத்தில் பார்க்கலாம். இதெல்லாம் இதிகாசம். இதை படித்த அலெக்சாண்டர் இவனை அக்கிலஸாகவும் இவன் உயிர் நண்பர் ஹெபாஸ்டினை பெரிட்டோக்ளஸாகவும் மானசீகமாக கற்பனை செய்துக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு வரான். இது உண்மை. அது வந்து கற்பனை, இது உண்மை. ஹெபாஸ்டினும் அலெக்சாண்டரும் ஒருத்தர் எப்படி நட்பாக இருக்காங்கன்னா, இவனுடைய கடவாய்ப்பல் சிங்கப்பல்ல உன்னை உடைச்சி அவனுடைய கடவாய்ப்பல் சிங்கப்பல்ல உன்னை உடைச்சி இதை வந்து ஒரு இதில் கட்டி இவன் கழுத்தில் கட்டிக்கிட்டான், இவன் பல்ல அவன் கட்டிக்கிட்டான். ஆக இலக்கியங்களோ இதிகாசமோ வரலாறோ போர் உணர்ச்சியை தூண்டுவதற்கு பயன்படுகிறது. இதிகாசம் பயன்பட்டது. இங்கே ஈழத்தில் நடந்தது இதிகாசம் அல்ல, நடந்த சம்பவம். அப்படியானால் இதற்கு அடுத்த கட்டம் என்ன? அது வித்து உடல்கள். கொட்டப்பட்ட செந்நீர் வீண் போகாது, வீறு கொண்டு எழும். சிங்களவனோடு வாழ முடியாது. அதை தம்பி பிரபாகரன் தான் அழகா சொல்லிட்டாரே. ஒரே இலக்கு தான், சுதந்திர தமிழீழம் தான். நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன், வேறு தீர்வே கிடையாது. இது 95 எங்கள் மாநாட்டில் திருச்சியிலே நாங்கள் தீர்மானத்தை நான் முன்மொழிந்தவன், பொதுச் செயலாளராக முன்மொழிந்தவன். பொது வாக்கெடுப்பு ஒரே உதவலே. அதுக்கு பிறகு இனப்படுகொலைக்கு கூண்டில் நிறுத்துவோம், தண்டிப்போம். அந்த குற்றவாளி கூண்டில் ஒரு பக்கத்தில் ராஜபக்சே கூட்டம் நிறுத்தப்பட்டால் இன்னொரு பக்கத்தில் சோனியா காந்தி, மன்மோகன் சிங், காங்கிரஸ் கூட்டம் இன்னொரு கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டும், நிறுத்தப்படும். என்ன திமிர் இருந்தாடா இங்கே இருந்து இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் ஜோஷி நேத்தைக்கு போய் நல்லா ஸ்காட்ச் விஸ்கி அடிச்சுட்டு அவன் போட்ட பன்னிக்கறியெல்லாம் நீ நல்லா தின்னுட்டு, அதுக்கு பிறகு நீ ராஜபக்சேயை பார்க்குறதுக்கு முன்னாடி இலங்கை கடற்படை தளபதி ஜெயந்த் கொலம்பா அங்கிறவனோட சேர்ந்து கையெழுத்து போட்டுட்டு என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? கூட்டறிக்கை இன்னைக்கு எல்லா பேப்பர்லையும் வந்திருக்கு. இந்திய கடற்படையும் இலங்கை கடற்படையும் நாங்கள் இணைந்து மிகச் சிறப்பாக செயல்படுகிறோம். இந்த கடல் பிராந்தியத்திலே நாங்கள் எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படுகிறோம். அப்படின்னா இந்த 578 மீனவர்களை கொண்டதுல நீ உனக்கும் பங்கு இருக்கு இந்திய கடற்படைக்கு. இதுக்கு பிறகு நீ எப்படி எங்களுக்கு கடற்படையா இருக்க முடியும்? எப்படி எங்களுக்கு நீ கடற்படை? நீ சிங்களவனின் கைக்கூலி படை. எங்களுக்கு இந்திய கடற்படை சொன்னா சிங்களவனின் கைக்கூலி படை. இவங்க 2 பேரும் கூட்டு ஒப்பந்தம் அப்பயே போட்டாங்க. என்ன திமிர் இருந்தா சொல்லுவான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சிறப்பாக செயல்படுறோம். அதனால் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் தானே பிஏ படிக்கிறீங்க. அவன் இந்த கப்பல் படை இதில் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பிடி கோர்ஸுக்கு 4 இயர்ஸ் படிக்கிறதுக்கு எல்லா நாடுகளும் கேட்டாங்களாம். இலங்கைக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அட்மிஷன் கொடுத்துருக்கானா, அறிவிச்சிருக்கிறான். அப்போ இந்தியாவில் கொண்டு வந்து நீ பயிற்சி கொடுக்க போற.
இதையெல்லாம் இந்த அரசு தொடர்ந்து செய்யுமானால், இதே அரசு திரும்ப ஆட்சிக்கு வருமானால், இந்த அரசு எங்கள் இனத்தை அழிக்க, எங்கள் குல கொடிகளை அழிக்க, எங்கள் இன உரிமைகளை அளிக்க இவ்வளவு செய்ததற்கு பிறகு எப்படி எங்கள் அரசாக இருக்க முடியும்? எங்கள் நாடாக எப்படி இருக்க முடியும்? விடுதலை புலிகளின் தடையை உடைக்க தீர்ப்பாயத்திலே தொடர்ந்து போராடி இருக்கிறேன். தடையை உடைக்க உயர்நீதிமன்றத்திலே ரிட்டு போட்டு 1.5 மணி நேரம் பேசினேன். இன்னொரு ரிட்டு பெண்டிங்கில் இருக்கு. நான் லட்சியங்களை காதலிப்பவன், நான் லட்சியங்களுக்காக வாழ்கிறவன். எந்த பதவியும் மனதிலே ஏக்கம் கொண்டு ஏதாவது ஒரு பதவி நாற்காலில் உட்கார்ந்து விட வேண்டும் என்று நான் வாழவில்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் மாணவர்களை பார்க்கிறேன். எனக்கு எங்கேயுமே தம்பிகளை பார்த்தா எனக்கு ஆசை என்ன, நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்க. அரசியலுக்கு கட்சி பக்கமெல்லாம் நீங்கள் வரணும்னு நான் கேட்கவே இல்லை. எலெக்ஷனுக்கு ஒருவேளை நான் நின்னா கூட எனக்கெல்லாம் வேலை செய்ய நீங்கள் வரணுங்கிற அவசியமே கிடையாது. நான் ஒரு காலம் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்கள் முன்னெடுத்துட்டு போங்க. இவ்வளவு 300 பேரை வச்சுட்டு தானேயா ஸ்பார்ட்டாவில் 10 லட்சம் பேரை அங்கே தடுத்து நிறுத்தினா தெர்மாப்ளேயில் 300 பேர் தானையா லியோனிடாஸ் தலைமையில். 28 பேரோட தானையா காட்டுக்குள்ளே போனார் பிரபாகரன். 28 பேரோட தானையா 1,00,000 பேர் கொண்ட இந்திய ராணுவத்தை எதிர்த்து வண்டி காட்டுக்குள்ளே போனார். ஆகவே ஒரு காலம் வீண் போகாது, அவர்கள் சிந்திய ரத்தம் வீண் போகாது. பிரபாகரா, கடலின் அலைகளை தாண்டி வா, உன் காயங்களை முத்தமிடுவோம் என்று நான் ராமநாதபுரம் மாநாட்டில் 83 பேசினேன். பிள்ளை மூத்த மகன் சார்ல்ஸ் ஆண்டனி களத்திலே போராடி மடிந்தான். இந்த சின்ன பிள்ளை பாலச்சந்திரனை 5 விடுதலை புலிகள் மெய்காப்பாளர்களாக கூட இருந்தவங்களை கொண்டு போய் அந்த பிள்ளை கண் முன்னாடி இந்த 5 பேரை சுடுறான். 5 பேரை அந்த பிள்ளை கண் முன்னாடி சுட்டுக்கொள்றாயா. அதுக்கு பிறகு துப்பாக்கியை நீட்டுறான். அந்த பிள்ளை முகத்தில் ஒரு சலனம், ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு அச்சம் ஏதாவது இருக்கா? உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? 1000 களங்களில் புலிகள் சாதித்து ஏற்படுத்தியதை விட இந்த பாலச்சந்திரனுடைய அந்த 2 அச்சமற்ற விழிகள் ஏற்படுத்திய தாக்கம் மிகவும் அதிகம். ஆகவே இது அடுத்த கட்டம். நாம் முன்னெடுத்து செல்வோம், நாம் செல்வோம். உலக நாடுகளின் அபிப்பிராயத்தை திரட்டுவோம். 2009 அது மாறி இருக்கு, திரட்ட முடியும். இந்தியாவில் வருகின்ற அரசு எக்காரணத்தை முன்னிட்டும் இனி காங்கிரஸ் அரசாக இருக்கக்கூடாது. இந்தியாவின் ஒருமைப்பாடு காப்பாற்றப்பட வேண்டுமானால் அந்த பக்கமே காங்கிரஸ் தலை வச்சு படுக்கப்படக்கூடாது. மற்றவங்களுக்கு சொல்கிறேன், மற்ற தேசிய இனங்களுக்கு சொல்கிறேன். அதே நேரத்தில் நாம் முன்னெடுத்து சென்று சிங்கள குடியேற்றங்கள் அகற்றப்பட்டு, சிங்கள இராணுவம் போலீஸ் அகற்றப்பட்டு, சிறையில் இருக்கிற விடுதலை புலிகள் உள்ளிட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டு தங்கள் தாயக மண்ணிலே சுதந்திர பறவைகளாக அவர்கள் சென்று வாழ பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு சுதந்திர தமிழீழம் அமையும். இதை கண்டிப்பாக செய்ய முடியும். உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே உங்களை போன்ற இளைஞர்கள், மாணவர்கள் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வயசில் தான் சுயநலம், குடும்பம், மனைவி, அவங்க மனைவி கல்யாணம் ஆகாமலும் செத்தாங்க, கல்யாணம் ஆகியும் செத்தாங்க. இந்த இளம் வயதில் தான் லட்சிய தாகம் இருக்கும். நான் இந்த சென்னையில் மாநில கல்லூரியில் மாணவனாக வந்தவன். மாணவ தோழர்களே, நான் அறிவுரை சொல்வதாக நினைக்காதீர்கள். புலிகள் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டாங்க, கொக்கோ கோலா சாப்பிட மாட்டாங்க. புலிகள்னு சும்மா கை தட்டினா மட்டும் போகாது. அந்த பையங்களை வீட்டில் வச்சுட்டு அழகான குமரிகளை வீட்டில் வச்சுருக்கலாம். பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. என் வீட்டில் 38 பையங்க புலிகள், காயப்பட்ட புலிகள் இருந்தாங்க. 1 வருஷம் எங்கள் அம்மா சோறு போட்டு வச்சுருந்தது. மருந்து போட்டோம். அதுக்கு பிறகு தம்பி கொண்டு வச்சுருந்தான். ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகும் வச்சுருந்தான். அதுக்காக அவனை கைது செய்து கொண்டு போய் 1 வருஷம் விலங்கு போட்டு அவனை தடாவில் வச்சாங்க. என் கிராமத்து வீட்டில் தான் வச்சுருந்தோம். இங்கே சென்னையில் அண்ணா நகரில் இருந்த வீட்டில், ஐயப்பன் கோயில்கிட்ட இருந்த வீட்டில்
என் துணைவியார் சின்ன குழந்தைகள் இருந்தப்போ புலிகள் மாடியில் வந்திருந்தாங்க. வீட்டில் சொல்லுவாங்க, காய்ச்சல்னு சொன்னால் மேலே போய் அவங்க, அப்பா உங்கள் யாழ்ப்பாண பணியில் உங்களுக்கு ரசம் எப்படி வச்சு கொடுக்கணும்னு எங்கள் துணைவியார் கேட்டிருக்காங்க. அந்த பையங்களை வீட்டில் வச்சுட்டு இருக்கலாம், பொம்பளை பிள்ளைகளை எடுத்து பார்க்க மாட்டாங்க. சும்மா புலிகள்னு கைதட்டி எல்லாம் சொல்லுவாங்க. விடுதலை புலிகள் அவர்கள் புகைப்பிடிக்க மாட்டார்கள், மது அருந்த மாட்டார்கள், கொக்கோ கோலா குடிக்க மாட்டாங்க. உலகத்தில் எந்த விடுதலை இயக்கிறா இதை போல காரணம் தலைவன் எப்படி, அதனாலே தொண்ட அந்த தம்பிகள் எப்படி, தம்பி வழியிலே அந்த பிள்ளைகள். உலகத்தில் நான் மற்ற தலைவர்களை குறை சொல்வதா, பலவீனங்கள் பல தலைவர்களிடம் இருந்தது. உலக வரலாற்றை செதுக்கிய தலைவர்களிடம் எந்த பலகீனமும் இல்லாத தலைவன் எங்கள் தலைவன் பிரபாகரன். நீந்தி கடந்த நெருப்பாறு, நெருப்பு நதியை பார்க்கிறேன் என்றார் மாவீரர் நாளிலே பிரபாகரன். அந்த நெருப்பு நதியாக வலம் வந்திருக்கிறார்கள். இந்த நெருப்பு நதி நம் நெஞ்சத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நெருப்பு நதியிலே முத்துக்குமார்களை பார்க்கிறேன், அந்த நெருப்பு நதியிலே திலீபன்களை பார்க்கிறேன், அந்த நெருப்பு நதியிலே கிட்டுவை பார்க்கிறேன், குமரப்பா புலேந்தியை பார்க்கிறேன், ஜானியை பார்க்கிறேன். அந்த நெருப்பு நதியிலே வீர தளபதி விக்டரை பார்க்கிறேன், அங்கேயர்கனியை பார்க்கிறேன், கேப்டன் மில்லரை பார்க்கிறேன். அந்த நெருப்பு நதி மாவீரர்களினுடைய உயிரை தணலாக ஏந்தி கொண்டு வருகிற நதி. நீந்தி கடந்த நெருப்பு ஆறு எல்லாம் அக்கினி குஞ்சுகள். நீங்களும் அக்கினி குஞ்சுகளாகுங்கள். என்கிட்ட சொல்லியிருக்கிறான் பொறுப்பில் இருந்த அன்பு, படையில் ரொம்ப திறமையாக சண்டை போட்டு செத்து போனான். இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தான். நான் இன்றைக்கி சொல்கிறேன், தேர்தலில் போட்டி போட்டப்போ எல்லாரும் கொடுத்தாங்க நிதி, கொஞ்சம் மிச்சமாகி போச்சு. 89 என்னை கொண்டு வந்த படகு உடஞ்சி போச்சே, அது நம்மளால் தானே, உங்களை கொண்டு வந்ததுனால உடஞ்சி போச்சு, அவங்களுக்கு நஷ்டம் தானே, இந்த பணத்தை காசு அவங்கக்கிட்ட கொடுத்துருங்கன்னு என்னுடைய மனைவி சொன்னான். என் குழந்தைகளுக்கு ஒரு நகை வாங்கி போடணுங்கிற எண்ணம் என் மனைவிக்கு வரல. வாழ்க்கையில் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். அன்பை கூப்பிட்டு சொன்னேன், ஐயோ காசு வாங்க மாட்டாங்கன்னா உங்ககிட்ட, நீ வாங்காட்டி என் வீட்டுக்கு வரக்கூடாது. எப்போ வந்தாலும் புலிகள் பேபி யார் வந்தாலும் நான் இல்லைன்னாலும் வீட்டில் சாப்பிட்டு போயிடுவாங்க. தலைவர் பலமுறை வீட்டில் வந்து சாப்பிட்ருக்காரு பிரபாகரன். அப்போ அவன் சொன்னான், ட்ரிகரில் வேர்கள் இருக்கும் வன்னி காட்டில், உங்கள் பேச்சை ஒரு இதில் போட்டு காதில் வச்சுருப்போம், நரம்பு முறுக்கேறும்னா. நான் சொன்னேன், உங்களை போல் என்னால் துப்பாக்கி எடுத்து சண்டை போட முடியாட்டாலும் துப்பாக்கி எடுக்கிற உங்களுடைய நரம்புகளை முறுக்கேற்ற வைக்க என்னால் முடிகிறதல்லவா. தமிழ் ஈழம் நமது இலக்கு. உங்கள் காலத்தில் நிச்சயமாக பார்ப்பீங்க, நீங்கள் இளவட்டங்க இளம்பிள்ளை. ஆனால் எனக்கு ஆசை, என் காலத்திலே பார்த்துருவேங்கிற ஆசை இருக்குது. சுதந்திர தமிழீழ தேசத்தை, இந்த பிறவி இந்த பிறப்பு திரும்ப நான் பிறந்து வரப்போகிறதில்ல. என் வாழ்நாளில் தமிழனுக்கு ஒரு தேசம், தரணியிலே ஒரு தேசம். இந்த அற்ப உயிரை காப்பாற்ற 57 பேரை அனுப்பினார். இந்த சொன்ன காடுகள் வழியாகத்தான் பால்ராஜும் பானு என்னை நடத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க. யானை இரவை வெற்றி பெற்று கொடுத்த பால்ராஜும் பானுவும் என்னை இந்த வழியாகத்தான் அழைச்சிட்டு வந்தாங்க. என் வாழ்நாளில் கடைசியாக நான் அவரிடம் விடைபெற்று வருகிற போது கிட்டுவிடம் பிரபாகரனிடம் கண்ணீர் சிந்தி கொண்டு வந்தேன். ஏன்னு வருத்தப்படுறீங்கன்னாங்க. அந்த காட்டுக்குள் கண் தலை மறைகிற வரைக்கும் கையை காமிச்சிக்கிட்டு இருந்தார். அது பிறகு நான் அவரை பார்க்கலை. 89 பார்த்தது கடைசியாக. தமிழ் ஈழத்தை நான் காண்பேன். உலகத்தில் தமிழனுக்கு ஒரு தேசம், பிரபாகரனுக்கு நிகரான தலைவன் விடுதலை போர் வரலாற்றில் எங்கும் கிடையாது. உங்களை போன்ற தம்பிகளிடம் நான் எதிர்பார்க்கிறேன். புரட்சி யார் ஏற்படுத்துவான்னு சொல்ல முடியாது, அது எங்கே வெடிக்கும்னு சொல்ல முடியாது. உங்களிலே பலர் மிகச்சிறந்த புரட்சியை நடத்தக்கூடியவங்களாக வர முடியும், வருவீங்க. அது சொல்லி கொண்டு வராது, முகவரி தெரிவித்து கொண்டு வராது, உங்களில் வருவீர்கள். ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, ஒழுக்கமாருங்க. எனக்கு கொஞ்சம் வருத்தம், நம்ம பிள்ளைகள்லாம் பஸ்ஸில் ஏறி சண்டை போடுறாங்க, ஒரு கல்லூரிக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க, ஒரு கல்லூரி இன்னொரு கல்லூரி அடிச்சுக்கிறாங்க. செய்தி படிக்கும்போது எனக்கு மனசு ரொம்ப வலிக்கும். அறிவுரை சொன்னால் என்ன, இவர் என்ன அறிவுரை சொல்கிறதான்னு வந்துருமேன்னு என் மனசில் நான் சொல்கிறதில்ல.
மனசு வலிக்கும். சரி, இப்படி தான் இருக்கும் காலம். இது லட்சியம், இப்படிப்பட்ட லட்சிய பிடிப்புள்ள தம்பிகளும் இருக்காங்களே. மார்ச் மாதத்தில் எல்லாரும் போராட்ட காலத்துக்கு வந்தாங்களே. ஆகையினால் நான் சொல்லுகிறேன், கையை மடக்கி வச்சிருக்க வரைக்குத்தான் கைக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும், திறந்து காட்டிடக்கூடாது. ஆயத்தப்படுத்தியது அதைத்தான் தலைவர் சொல்லுகிறார். அவர் வார்த்தைகளே சொல்கிறது புத்தகத்தில் இருக்கு. வீரம் மட்டுமல்ல, தந்திரோபாயத்தோடும் நாம் வீரத்தை செலுத்த வேண்டும். அவர் சொல்றார், அதாவது வலிமையாக தாக்குவது தற்காப்பு தாக்குதலாக இருக்கட்டும், பலத்தை இழந்து இடத்தை பெறுவது, நல்லா கேளுங்க, பலத்தை இழந்து இடத்தை வெற்றி கொள்வது, பின்னர் இடத்தையும் இழந்து பலத்தையும் இழந்து விடுவோம். இது பிரபாகரன் வாசகம். பலத்தை இழந்து இடத்தை பெறுவது, இடத்தையும் இழந்து பலத்தையும் இழந்து விடுவோம். இடத்தை இழந்தாலும் பலத்தை பெறுவது, பின்னர் இடத்தையும் பெற்றுக்கொண்டு பலத்தையும் அதிகரித்துக் கொள்ளலாம். ஆகையினால நடத்துறத நாம் வேண்டாங்கல்ல, தேதியை இப்போ சொல்ல வேண்டாம். காரணம், ஒரு முறை புகழேந்தி தங்கராஜ் சொன்னார், எல்லா வீட்லேயும் கருப்பு கொடியத்தை சொல்லுவோம். இந்த நல்ல முத்துக்குமார் இறந்த பிறகு ஒரு கட்டத்தில் எல்லா வீடுகளையும் கருப்பு கொடியத்தை சொல்லி போராட்டம் நடத்தணுன்னார். நான் சொன்னேன், செய்யாதீங்க. மொத்தத்தில் 100 வீட்டில் ஏற்றியிருப்பான். தமிழ்நாட்டில் 1% தான் ஆதரவுன்னு பேப்பரில் எழுதுவான். இது செய்யக்கூடாது. நம்ம எதை செய்யணுமோ அதை தான் செய்யணும். இதை சொன்னால் எல்லாரும் ஏற்றிடுவானா? அந்த உணர்வு இருக்காங்க. அப்படி இருந்தால் எப்படி அவ்வளோ நடந்திருக்கும்? முத்துக்குமார்கள் போல செத்து போனாங்களே, அப்படிப்பட்ட உணர்வோட இளைஞர் எழுத்திருந்தா அவனுக்கு தைரியம் வந்திருக்குமா? இந்திய சர்க்காருக்கு தைரியம் வந்திருக்குமா? இங்கே உள்ள அரசியல் கட்சிகளுக்கு காட்டி கொடுக்குற தைரியம் வந்திருக்குமா? தமிழர்கள் கொண்டாலும் பரவாயில்ல, நம்ம ஏமாத்தலாம் நாடகம் போடுற தைரியம் வந்திருக்குமா? ஆகையினால் நாம் ஒன்றை பரீட்சிக்கிற போது அது முழு வெற்றி அடைய வேண்டும். மக்களை ஆயத்தப்படுத்தியதற்கு பிறகுதான் யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். ஆயுதங்களை கூர்தீட்டியதற்கு பிறகுதான் களத்துக்கு செல்ல வேண்டும். மக்களிடத்திலே அபிப்பிராயத்தை பலமாக உருவாக்கிய கட்டத்துக்கு பிறகுதான் இந்த பொது வாக்கெடுப்புக்கு கையெழுத்து வாங்குறது. அந்த கட்டம் இப்போதான் வந்திருக்குன்னு நினைக்கும் போது தான் நீங்கள் செய்யணும். இல்லாவிடில் கடற்கரையில் மாணவரமைப்பை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு தான் கையெழுத்து வாங்கணும். நானும் போய் கையெழுத்து போட்டேன். நல்லகண்ணு கையெழுத்து போட்டார், நெடுமாறன் கையெழுத்து போட்டார். 100 கையெழுத்துக்கு மேலே கையெழுத்து வரலையே. அங்கே ஓவியர்கள்லாம் சேர்ந்து படம் வச்சு அதில் கையெழுத்து போட சொன்னாங்க. நாங்களும் போய் போட்டோம். ஒரு 50 பேர் தானே போட்டோம். அங்கே 10 நாள் வச்சுருந்தாங்களே, ரோட்டில் படம் வச்சுருந்தாங்களே. முத்துக்குமார் செத்த கொஞ்ச நாள் கழிச்சு எவ்வளோ பேர் போட்டாங்க? வரும். அதுக்காக நம்பிக்கை இழக்காதீங்க, வரும். அது உருவாகி வரும். அப்படி உருவாகி பிரளயம் போல் வருகிற போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையேல் இவங்க கோரிக்கைக்கு ஆதரவில்லை என்று எழுதுவதற்கு நிறைய பத்திரிகை இருக்கு, ஊடகங்கள் இருக்கு. நெகட்டிவா கொண்டு போவான், நம்மளை தளர்ச்சி அடைய செய்வான். நான் பட்ட காயங்கள் அனுபவங்களால் உங்களுக்கு சொல்லுகிறேன். வரட்டும், வரும்போது சொல்லுகிறோம். அந்த கட்டத்துக்கு வரட்டும், அப்போ செய்யுங்க. ஸ்காட்லாண்டை பொது வாக்கெடுப்பு நடத்த போகுது, தனி நாடுக்கு. வில்லியம் வாலேஸ் வாழேந்திய ராபர்ட் புரிஸ் 7வது தடவை போய் ஜெயித்த, 7 முறைக்கு பின்னால் ஜெயித்த, அது தனி வாக்கெடுப்பு நடத்த போகுது தனி நாட்டுக்கு. அடுத்த வருஷம் செப்டம்பரில் நடக்க போகுது. அதே போல் எங்கேயும் வரத்தான் போகுது. அந்த கட்டத்துக்கு மக்களை தயார்படுத்தி உருவாக்கி அந்த கட்டத்தில் தான் தம்பிகள் போகணும். இது நம்முடைய லட்சியத்தின் வெற்றிக்கு அது துணையாக அமையும். எந்த ஆலோசனை கேட்டாலும் எந்த சுயநல நோக்கமும் இல்லாமல் உங்களுக்கு உதவுவதற்கு இருட்டுக்குள்ளே நான் இருந்து கொள்கிறேன். நான் வெளிச்சத்துக்கு வர நான் விரும்பவே. இது சொன்ன உடனே வெளிச்சத்துக்கு வர பயப்படுறான். எங்களுடைய கட்சியை முகப்படுத்திக் கொள்ள நான் விரும்பவில்லை. தமிழ்நாடு மாணவர்கள் கூட்டமைப்பு இந்த லட்சியத்துக்கு பாடுபடுகிற அமைப்பாக இருக்கட்டும். அதற்கு நாங்கள் என்ன விதத்திலே பக்கபலமாக இருப்போம். இந்த அமைப்பிலே இருக்கிறவர்களுக்கு வேற ஏதாவது கட்சி ஈடுபாடு இருந்தால் அந்த கட்சி ஈடுபாடு அவர்களுக்கு தாராளமாக இருக்கட்டும். இப்படி ஒரு வித்தியாசமானவனை நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. மலரட்டும் தமிழீழம் என்று சொன்னேன், மலரும் தமிழீழம். நன்றி, வணக்கம்.